சாங் ஏதோ யாருங்க சொன்னது? சுட்டுமல்லி நாங்க சொல்லவே தேவாரா இல்லை. பேர் தெரியல bro. அனிருத்தெல்லாம் இல்ல இல்ல இன்னொருத்தர் இப்ப பாடிட்டு சொல்லி இல்ல bro அந்த சாங்கா இல்ல இன்னொருத்தர் இப்ப பாடிட்டு ஏதோ சொல்லிட்டு இந்த சாங் எனக்கு பிடிக்கல அதனால இதை ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க அந்த அப்படின்னாரு. இல்ல அது வந்துட்டு இப்போ வந்தது பாட்டு. அதாவது என்னது இல்லப்பா சப்பு நாங்க இல்ல இவரு இல்ல ப்ரோ இல்ல அந்த சப்பு நேரைவன் சொல்ல சப்பு நேரைவேண்டா அது சப்பு நேரைவேண்டா அது வேற. இப்போ வந்த பாட்டு இது. இல்லப்பா நான் இதை சரி, சொல்லவே இல்லை. என் இல்ல வாயிலே இல்ல வாயிலே சூர்யா, கலாய்க்கிறேன். ஒரே நிமிஷம். சூர்யா நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவனுங்க உனக்கு அனிமல் சாங்கா இருக்கட்டும், குண்டூர் தரமா இருக்கட்டும், இதெல்லாம் டப் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா இவனை மட்டமா தான் பண்றானுங்க. ஓகேவா? சாங்கா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், சும்மா ஜஸ்ட் லைக் தட் லெஃப்ட் ஹேண்டால தான் யூஸ் பண்ணிட்டு போறானுங்க சாங்கி. உள்ள ஸோ வடக்கிட்டு அது பாத்தீங்கன்னா அந்த ஓன் லாங்குவேஜா கேட்கும் போது கூட ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ஆனா அது இதுவா கேட்கும் போது என்ன சொல்றது, டப்பிங்ல கேட்கும் போது இப்ப வந்துட்டு இல்ல லிரிக்ஸ் விவேக் தான். ஆளா போறான் தமிழன்ல இருந்து நிறைய பாட்டு அவன் தான் மாசம் எழுதியிருக்கான். அதெல்லாம் தப்பு கிடையாது. டப்பிங்ல ஒரு இல்ல டப்பிங் போடணும். டப்பிங் பாட்டுன்னு வரும்போது அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணிடுறானுங்க. புரியுதா? கூகுள்ல போடுறான் இந்த வார்த்தை என்ன வருது, நான் என்னது சப்புன்னு அறைய வேண்டாம் அதே போட்டு வச்சிடறானுங்க. ஒரு லிரிக் அதுக்கு இல்ல ஒரு லிரிக் எழுதிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ மியூசிக் நீ இது பண்றதுக்கும் கம்போஸ் பண்றதுக்கும் இன்னொன்னு இந்த மியூசிக் தான் இருக்கு, இதுக்காக நம்ம என்ன லைன் போடலான்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா? ப்ரோ இப்ப சொட்டமல்லி பாட்டு இருக்குதுல்ல, அது தமிழ்ல கேட்டு பாருங்க, அதுவே கேவலமா தான் இருக்கும். ராவன்லயே நம்ம வைரமுத்து அப்படிதான் பண்ணாரு. இல்ல ராவன் நல்லா தான் இருந்தது. இதெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் கூடாது. அது நல்லா ஜில்தாராவை மாத்தி என்ன சொல்றது, ஒரு மாதிரி நல்லாதான் இருந்துச்சு தமிழ். நான் கேட்க ஓகே நீங்க சாப்பிடுப்பா கூட கொஞ்சம் கெட்டி அதெல்லாம் இல்ல. ராவன்லாம் தமிழ்ல நல்லாதாங்க இருந்துச்சு வெர்ஷன்லாம். இதெல்லாம் என்ன இது சப்புன்னு அறிய வேண்டா உள்ள கொஞ்சம் மடக்கிட்டு இதெல்லாம் என்ன இது? அதான் சொல்றேன், பாவம் அந்த பொண்ணு, எங்க காம்படிட்டர் மரியாதை கொடுத்துட்டு இருந்தேன். பொண்ணெல்லாம் பாவம் இல்ல. இதா 2 கோடி சம்பளம் எல்லாம் வாங்கிடல வந்து ஆட்டு போ கம்மன் ஆண்டி இருக்கா. என் மாட்டினதே வந்துட்டு வேற விஷயம். ஒண்ணுருங்க சரிண்ணா. ஆனா ஏகே ஓடுனது எனக்கு சிரிப்பாகுது. இன்னும் ஓடுனது பொங்கல்ல இருந்து சார் இது ஆயிடுச்சு. அடக்குமுறை என்ன அடக்குமுறை? ஒரு பொங்கலுக்கு சொல்லு. அதுக்கெல்லாம் மியூட் போடுறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் ஆக்சுவலா இன்னைக்குதான் ப்ரோ வேட்டைன்னு பார்த்தேன். அப்படிங்களா? கங்க்ராச்சுலேஷன். ஆனஸ்டா கேக்குறேன் ப்ரோ. நீங்க மனசுல இருந்து சொல்லுங்க, வேட்டையன் உண்மையாலுமே ஒஸ்டா இல்ல ஆவரேஜா இல்ல பிலோ ஆவரேஜா? பிலோ ஆவரேஜ் ப்ரோ. பிலோ ஆவரேஜ் போடா ப்ரோ. எனக்கு ஃபகத் ஃபாசில் போசன்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நான் அன்னைக்கு ரசிச்சு பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டு பார்த்தோம். ஃபகத் ஃபாசிலா நல்லா இருக்கான். இவரு வயசுக்கு தகுந்த போலதான் அவர் ஆக்டிங் கொடுத்துருக்காரு. சண்டை சீன் முத கொண்டு ஃபேஸ் எல்லாம் கட்டாம சண்டை சீன்லாம் வருது. சும்மா அந்த கை மூமெண்ட் மட்டும், ஒரு கேமரா சீன்ல கை மூமெண்ட் மட்டும் முதல்ல இல்ல அப்படி கிடையாது. இப்போ ஒரு படத்துடைய கான்செப்ட் இருக்குதுன்னா ஃபைட் சீன்ஸும் அதுக்கு பாட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ளோல போகணும். அது அப்படி இல்லைன்னா ஒரு ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒரு காமெடி அப்படின்னு ஒரு ஹீரோ அதை அட்டன் பண்ணணும். வயசாயிடுச்சு இவருக்கு ஏதாவது என்ன சொல்றது, சும்மா ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு மாஸ் சீன்ஸ் தான் வழக்கம் போல் நடந்தா போதும் தான் இவனுங்களே இருப்பானுங்க. இவனுங்களே அதான் என்ன சொல்றது, பாகுபலி ராணாவை கூட்டுன்னு அவங்க கூட ஸ்டார்டிங் போட்டு கேட்டாங்களா? இந்த கேப்பா விக்னேஸ்வரதான் இல்ல இந்த மயிலகம் படத்துல உங்ககிட்ட டீ கேட்டேன் நானு விடிய காலத்துல அந்த மாதிரி தான் எல்லாம் படம் பார்த்தலாம் சரி குவாலிட்டியேஷன் தானே. எனக்கு ஆனா ஓகேன்ற மாதிரி தான் ப்ரோ. ரொம்ப மோசமான்ற மாதிரிலாம் இல்ல. இல்ல இப்படி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி இல்ல. என்னைக்குமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, படம் ஓகேன்னு அது நினைச்சாலே அது பெருசா பார்க்க மாட்டாங்க. ஒரே நிமிஷங்க. ஒரு படம் எடுத்துக்கிட்டு அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ் அப்படி சொன்னாலே அது படம் ஃபெயிலியர் தாங்க. நீங்க எடுத்து பாருங்க, லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய படம் இப்படிதான் ஓடுதுன்னா ஒண்ணு ஹீரோவால இருக்கணும், அந்த ஹீரோ பவர் இல்லைன்னா அது போயிட்டு இருக்கணும். இல்ல ஏதாவது அனிருத் ஏதாவது புரியுதா? ஆமா இப்ப இவளையாம் ப்ரோ தேவார ஓப்பனா சொல்றேன். ரிவ்யூலயே நான் யோசிச்சிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோல் சீன் மட்டும் தான் நல்லா இருந்தது. நான் சத்தியம் பார்த்து சொல்றேன், இன்ட்ரோல் சீன் தேவார நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல எனக்கு எந்த சீனுமே பிடிக்கல. நிறைய சீன் வருது எனக்கு எதுவுமே பிடிக்கல. ஆனா கிளைமேக்ஸ்ல ஒண்ணு சொன்னா எனக்கு என்ன கமெண்ட்ல திட்டுவானுங்களான்னு தெரியல, சுறா எகிரும் ஞாபகம்.
தேவாரால சுறா வந்துட்டு மேல தாவும். உண்மையிலே அந்த சீனுக்கு அனிருத் நல்லா பிஜிஎம் போட்டிருந்தான். அது பார்க்க நல்லா நல்லா இருந்துச்சு உண்மையிலே. ஆனா இது நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளே திட்டுவானுங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழ்ல எடுத்துக்க குச்சியா எழுப்பானு என்ன கேட்டா. தமிழ்ல இது விஜய், ரஜினி வேற எந்த ஆக்டர் இருந்தாலும் சரி, சிவகார்த்தியன்ல இருந்து கவின் யாரு பண்ணியிருந்தாலும் அடிப்பானுங்க, செருப்பால் அடிப்பானுங்க. ஆனா அங்க அதான் தெலுங்குனாலே இப்படின்னு அதை ஏத்துக்கினானுங்க. கூட அது தாவும் போது ஒரு பிஜிஎம் போட்டிருப்பான் ப்ரோ, புரியுதா? எல்லாம் அதை மறந்துட்டானுங்க. இந்த மாதிரி தான் மிருகமாய் கடவுளின் தேவாரான்னு வந்து தாவும்போது அது போட்டிருப்பான். இல்லடா ஒரு லைக் மியூசிக் இல்ல படத்தோட பேக்ரவுண்ட் ஒரு அதுக்கு படத்துலயே நான் காரணம் சொல்லிடுறேன். இல்ல அதுக்கு நான் காரணம் சொல்லிடுறேன். ஒரு படம் ஒண்ணு இப்ப தெலுங்கு படமோ இல்ல கன்னட படமோ வருதுன்னீங்க, அது வந்து நமக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டாவே செட் ஆயிடும். ஓகேவா? அது அவங்களோட படம், அது அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாக்குற கண்ணோட்டத்திலே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வியல நம்ம இதோட பாத்தீங்கன்னா அது வந்து மைண்ட் செட்டாவே பாத்தீங்கன்னா இது இதாகும். அது வந்து பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. ஓகேவா? இல்ல ப்ரோ, அப்படி கிடையாது. இல்ல அப்படி கிடையாது. இப்ப தெளிவா ஒண்ணு சொல்றேன். ம் லாஜிக் இல்லாத சீன்ஸ் வந்துட்டு நிறைய படத்துல இருக்கும். ஏன் நீங்க கோட்லயே எடுத்துப்போங்க, சும்மா சொல்றேன். கோட்லயே வந்துட்டு ஒரு ஐபிஎல் நடந்துருக்குது. ஸ்டேடியம்ல வந்துட்டு ரூஃப் டாப் மேல இருந்து கீழே வந்துட்டு தான் கீழே ஒரு ஒரு கொஞ்சம் இதுல வந்துட்டு ஒரு பைக் போகுதுன்னு எடுத்தோம்னா அதுல இல்லாஜிக்கல் சீன் தான். ஆனா அந்த சீனை வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பிஜிஎம் போட்டு கூட அந்த தோனி வந்துட்டு திரும்பி பாக்குற மாதிரி மாசா காட்டினாலும் யாருமே அந்த லாஜிக் பாக்கல. பார்க்க நல்லா இருக்குது. அதான் ஒரு மாதிரி அதான் அந்த வைபிளே தோனி ஸ்டேடியம் உள்ள வர்றதுக்கும் விஜய் தாவறதுக்கும் கரெக்டா இருக்குது. எவனும் இப்ப யாராவது பீஸ்ட் மாதிரி யாராவது கேட்டானுங்களா? எதுக்கு ஹெல்மெட் போடலன்னு கேட்ட கும்பலு யாருமே அதுக்கு தான் ரெண்டு விஷயம் யாருமே இருக்கு. தாவலன்னு கேட்கல. ஏன்னா நல்லா இல்ல சீன் நல்லா எடுத்திருந்தான். அதுக்கு நான் சொல்லிடுறேன். ஒண்ணு படமாவே பார்த்தீங்கன்னா அது எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. ஓகேவா? அதுல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தா அதை கண்டுக்க மாட்டாங்க. இது ஒரு அதான் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இல்ல இதுல ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலீஸ் ஆகுற டைமு, அந்த டைம்ல வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா அது சேர்ந்து அமையும். ஓகேவா? ஒரு படத்துக்கு வந்து ஓவர் ஹைப்பா இருந்து அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அவங்க எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்து இந்த மாதிரி சீன்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சு செய்யாம இருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொன்னு பார்த்தோன்னீங்க, இந்த பெரிய ஹீரோக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் இதாகும். ஓகேவா? இந்த படம் வந்தா நம்ம அடிச்சே ஆகணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து இதாகும். ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட பார்த்தேன். இப்ப நான் இதே கோட்டு சொல்றேன். இந்த கோட்டே பார்த்தீங்கன்னா லியோ டைம்ல வந்துருச்சு, நீங்க வேற மாதிரி இருந்தது ரிசல்ட். நான் 100% சொல்றேன். லியோ ஹைப்ல வந்து புரியுதா? ஹைப் இல்லடா அதுக்கு இல்லடா. லியோ டைம் இல்லடா ஹைப்பை தாண்டி அந்த அந்த டைம் அந்த காலகட்டம் அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரஜினி ஃபேன்ஸி எவன் எவ்வளவு பேர் சொம்படிச்சிருந்தானு உனக்கே தெரியும். ஓகேவா? அன்னைக்கு இல்ல நான் ஓப்பனா பச்சையா சொல்றேன். அன்னைக்கு வந்து விஜய்க்கு சப்போர்ட் விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. ஓகேவா? இல்லடா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஜினியை கழட்டி விட்டானுங்க. உண்மையிலே லவ் பண்ணிருந்தவங்களா இப்ப அனாதாக்கி விட்டானுங்க. அதுதான் கிட்டத்தட்ட நான் பச்சையா சொன்னா அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கோச்சுக்குவாங்க. நிறைய பேர் இப்ப நண்பர்களா இருக்காங்க. ஓகேவா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுவா இருக்காங்க. சோ அதெல்லாம் வேற எல்லாம் முடிஞ்சு போச்சு. மரப்பம் பண்ணி போன்றதான் நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆமாங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சிவகார்த்திகேயன் போட்டு வச்சிருந்தானுங்க. பார்த்தனால சொல்றேன். இல்ல நிறைய ஆமைங்களை விட்டுறா. அவனுங்க வந்து என்ன ஈன பிறவினே தெரியாது. புரியுதா? யாஷுக்கு போஸ்ட் விட்டுவானுங்க, ஜப்பான் கண்ட்ரிக்கு போஸ்ட் விட்டுவானுங்க. புரியுதா? பில்லா பாண்டிக்கு போஸ்ட் விட்டுவானுங்க. அவனுங்க வந்து வேற ரகம். புரியுதா? அதாவது டைலர்ல கிடக்குற அசிங்கத்தை தின்னுனா கூட அது வந்து சரி ஓகே அப்ப விஜய் படம் ஃபிளாப் ஆகுறியா நான் தின்னுவான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. அதுலயே நான் இதுக்கு மேல சொல்ல விரும்பல. அவனுங்க வேற. இப்ப இந்ததான் ஒரு படம் எல்லாரையும் சொல்லல, அதுலயும் தனியா இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு படம் நல்லா இல்லாத போதுதான் லாஜிக் பாக்குறானுங்க. புரியுதா? அந்த படம் மினிமம் நல்லா இருந்தா கூட லாஜிக் பார்க்க மாட்டானுங்க. ஒரு அப்படின்னு கிடையாதுடா. இல்லடா லாஜிக்கை தாண்டி அந்த காலகட்டம்னு ஒரு இது ஒண்ணு இருக்கு. ஜெனரேஷன் தமிழ் தான் ப்ரோ படமே. இது எந்த படமா இருந்தாலும் சரி அப்படி கிடையாதுடா. அது ரிலீஸ் ஆகிற சுச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு. அதான் தெரியுது சுச்சுவேஷனும். அப்ப அந்த அந்த அஜெண்டா அது நிறைய விஷயம் அது வந்து இருக்கு. அது எதுக்காக வந்து ரிலீஸ் டேட் எல்லாம் பார்த்து இது பண்ணி விடுறாங்க. சும்மா பரவாயில்ல நல்லாதான் இருக்கு. வணக்கம் ப்ரோ.
சரி எதுக்குடா எஸ்கே அடிச்சிட்டு இருந்தாங்க எனக்கு புரியல. சிவகார்த்திகேயன் வந்துட்டு கலெக்ஷன் எல்லாம் ஃபேக்கா, ஒரு படம் ஓடுனது வந்துட்டு ஒரு படம் தான் ஓடி இருக்குன்னு வச்சிருந்தானுங்க. இந்த ஒரு படம் ஓடுனா இன்னும் பெரிய மயிரா அந்த மாதிரி போட்டு திட்டிருந்தானுங்க. ஆமாங்க, 2-3 பேர், 2-3 பேரா நிறைய பேர் தான் திட்டிருந்தாங்க. இல்ல ப்ரோ, அதான் சொல்றேன், ஃபியூச்சர்ல அந்த நாய்ங்க வந்துட்டு அடி வாங்க ஆள் கிடையாது, நாளைக்கு கம்யூனிகிட்டே அடி வாங்க. டாடா மாதிரி ஒரு படத்தை கூட்டினு வந்து குட் பேட் அக்லி கூட விட்டாலே அந்த நாய் இல்லடா வந்துட்டு இல்லடா நான் ஓப்பனாவே கேக்குறேன். எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேவோ யாரு மத்த எந்த ஹீரோ ஓகேவா? ஒரு படம் அவருக்கு ஓடுது இல்ல எல்லாத்தையும் தாண்டி ஓடுதுன்னா சரி ஓட்டு போட்டுமே. இதுல என்ன இது அது எனக்கு புரியல. அதாவது இப்ப இன்செக்யூரிட்டி இருக்கானு பத்தியா, இனிமே நம்ம ஹீரோ வந்து ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் ஒண்ணு இருக்கு பத்தியா, அவ்வளவு மட்டும்தான் அவனுக்கு அது 2017 முன்னாடில இருந்தே வந்துருச்சு. அது புரியுதா? அவனுக்கு எந்த ஆக்டராவது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நடிகரான்னு சொல்லுவான். ஆனா இவனுக்கு சொல்லுவானுங்க அஜித் பைக்கு தான் இன்ட்ரெஸ்ட், நடிகர் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்புறம் நான் மைத்துக்கிற நடிகர் நான் இப்பயும் கேக்குறேன்டா விஜய் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது விஜய்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கமல் தான் 400 கோடி கொடுத்தாரு ஓகேவா, பொன்னியின் செல்வன் கொடுத்துட்டாங்க. இவளையும் ப்ரோ விஜய் முன்னாடி 200 கொடுத்ததே வந்துட்டு விக்ரம் எல்லாம் எடுத்துப்பானுங்க. அதெல்லாம் அதுதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா. அந்த டைம்ல போயிட்டு எவனும் போயிட்டு விக்ரம கடிக்கல, இன்னொன்னு பாத்தீங்கன்னா எவனும் இது பண்ணல. நம்ம பசங்க வந்து இந்த படம் அடுத்த படத்துல இல்லடா சொல்றேன் நானு, இந்த படம் நான் அடுத்த படத்துல பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்பிடன்ட் இருக்கு பாத்தியா, அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கிறதுல பீக். அவன மாதிரி ஒரு தற்கூரி தொடர்நடிகை ஃபேன்ஸ பார்த்தே இருக்க முடியாது. இதுக்கு தாளம் போயிடுவானுங்க தான் பயப்படுறது தாண்டி. மத்தவன் வளர்றது தப்பு இல்ல, ஆனா இவனுக்கு எப்படி தெரியுமா வளர்றத பார்க்க கூட மாட்டானுங்க. அது எப்படி நீ வளரான்னு முதல்ல கேட்பானுங்க. அதான் பைத்த யார பசங்க அதை விடு, அது சைக்கோ. அவனும் இல்ல எஸ்கே ஃபேன்ஸ் வந்து அந்த அஜித் ஃபேன்ஸ் இதுலயே போயிட்டு அந்த வெல்கம் டு திக்லி அஜித் இன்செக்யூரா இருக்கிற ஒரு இது சொன்னானு அதை ஓட்டு விட்டானுவா ஓட்சில. சொல்லு நவீன. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் மொத்தமா ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் ப்ளே பண்ணல. நானும் எல்லாரையும் சொல்றேன், நான் பார்த்திருக்கேன். ஒரு 2-3 எனக்கு வந்து அந்த அந்த இன்செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது எனக்கு சொல்லும்போது எனக்கே பெரிய விஷயமா இருந்துச்சு ஏகே சைலன்னு சொல்லும் போது. ஆனா பார்த்தா ஃபர்ஸ்ட் இன்செக்யூரிவா ஃபீல் பண்றது அவங்க ஃபேனா தான் இருக்காங்க நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்ல ஒரே நிமிஷம் இதை பாயிண்ட் வரும்போது இல்ல இப்ப நான் ரிலீஸ் பண்ணி உங்ககிட்ட தான் சொன்னேன். இந்த அமரன் படம் வந்துட்டு நீங்க ஏன் அமரன் கங்குவா ரெண்டும் சொன்னேன். ஏன்னா இது ரெண்டும் ஓட நினைச்சேன். கங்குவா அனக்லாப் ஆயிடுச்சு, இது ஓட நினைச்சதான். 2 படமும் ஏதாவது வந்துட்டு 200 மேல பண்ணாலே போதும், அது யார் அஃபெக்ட் பண்ணும் நீங்க பாத்துக்குவீங்கன்னு சொன்னா. அதுக்கு இவரே சொன்னாரு அப்படிலாம் இல்லடா, அது ஓடனா வந்துட்டு அவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நீங்க பாருங்க இருங்க பாய். ஏன்னா வந்துட்டு ரஜினி வந்துட்டு இல்ல இப்ப நீங்க ரஜினி ஃபேன்ஸ் என்னன்னா எனக்கு வேட்டையன் போனா ஜெயிலருக்கு தானே உட்காந்து இருப்பான். விஜய் ஃபேன்ஸ் கோட்டே செம்மையா பண்ணிருக்கானுங்க. ஆனா அது இல்லனாலும் நிறைய இருக்குது புரியுதா. ஜெயிலர் அதான் லியோக்கு தான் நிறைய மாட்டு இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம இருக்கிறது இவன் மட்டும்தான். இந்த கோட்டை போனா கூட பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த படத்துல இருக்குன்னு ஒரு கான்பிடன்ட் இருக்கும் ஓகேவா. அதுக்கு அடுத்த படம் கிடையாது, எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி புரியுதா. பண்ணுவாங்க ப்ரோ, ஏகே பண்ண மாட்டாங்க. குட் பேட் அக்லி வேற பொங்கலுக்கு தெரியாதா எடுத்தே ஓட்டம். இந்த தில்ராஜ் அங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஓவர்சீஸ்ல வேற தான் 2 தெலுங்கு படம் கிளாஷ், உனக்கு ஸ்கிரீனே தர மாட்டான். 2-3 அதுவும் சங்கர் படம் தெலுங்குடைய இது தில்ராஜ் டிஸ்ட்ரிபியூஷனு கூட. தில்ராஜுக்கு இப்ப ஒரு பாயிண்ட் இருக்கும், வாரிசு டைம்ல வந்துட்டு தமிழ் படத்தை இங்க வந்துட்டு ஸ்கிரீன் தர கூட தானே நடிச்ச, அதே தமிழ் படத்துக்கு என்ன மைத்துக்கு நீ தரன்னு சொல்லிட்டு அவன் டென்ஷனா இது பண்றான். டோட்டலா பாத்துக்கிட்டு சார் அதான் இன்னொன்னு தமிழ்நாட்டுலயும் இந்த பாலா படம் ஒண்ணு வருதுதான், விக்ரம் படம் ஏதோ ஒண்ணு வருதுன்னு சொன்னாங்க. தனுஷ் கிடையாது ஆனா இந்த லீக்ல. ஆனா இப்ப தனுஷ் வந்துரும், ஏன்னா சார் ஓடிட்டாரு. ஏகே எடுத்தே ஓட்டம் அவ்வளவுதான். வாயாடா இது காவாய். கேக்குதா அலெக்ஸ்? அந்த காலத்துல அடி வாங்கிதான் கேக்குதா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க சொல்லிருக்கேன், இன்செக்யூரிட்டின்றத தாண்டி என்ன இந்த ஸ்ரீலீலா பாட்டு நல்லா ஒரு எச்சகால தானும் கேக்குதடா. மொத்தம் வளர்றது மேட்டர் இல்ல இவனுங்களுக்கு. அஜித்தை விட வளர்ந்துட கூடாதுன்னா முதல்ல அவன் வளரணும்டா. கேக்குதாடா?
கேக்குதியா? கேக்குது ரிப்ளை விக்னேஷ் பண்ணவே ப்ரோ. இல்லை. என்ன தெரியுமா? சரி ஆக்சுவலா வந்து விக்னேஷ் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணி விட்டான் டிஎஸ்பி தலைவி என்னப்பா ஸ்கிரீன்ல. அவன் மியூசிக்லாம் நல்லா தான் போட்டிருக்கான், ஓகேவா? அது வந்து விவேகமும் சொதப்பிட்டான். ஏன் ஒன்னும் போடல அந்த லைன் பாத்தீங்களா? இல்ல சப்பு இல்ல அது சப்புன்னு போட்டு வச்சிருக்கான். அது என்ன தப்பி சப்புறது? டெரிக்கு அந்த மாதிரி ஏஜ் இருக்கான். எனக்கு எப்படி இது பண்றதுன்னு தெரியல. ஆனா அவன் மியூசிக்கா சரியா போடல, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஓகேவா? ஏன்னா இந்த எதுவுமே புஷ்பா 2ல வந்து பெருசா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி எந்த சாங்கும் இல்ல. அது படமா வரும்போது அது எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னொன்னு அலெக்ஸ், கேக்குறா என்ன ஒரு விஷயம் என்னதுன்னா, இப்ப நவீன் கூட சொன்னார்ல, இங்க வந்து நீ அஜித்துக்குலாம் பார்த்தோன்னீங்க, அவருக்கு வந்து படம் நடிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஓகேவா? அவரா பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துட்டு சுத்துறதா இருக்கட்டும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இஷ்டப்பட்ட இதுவா இருக்கட்டும், அது தனியா. ஆனா இவனுக்கு என்ன பண்றானுங்க, கூட்டு கூட்டு வந்து இல்ல எங்காலு தான், எங்காலு வந்து விஜய் காம்படிட்டர், எங்காலு வந்து பார்த்தீங்கன்னா அவரு தான் பார்த்தீங்கன்னா டாப் இங்க வந்து. அதாவது ஒரு ஹீரோனா இப்ப நம்ம நம்ம ஊரை கூட விடுறா, அதர் ஸ்டேட்டு இன்னொன்று ஓவர்சீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஹீரோட பர்சனாலிட்டி பார்ப்பானுங்க. அதுக்குன்னு பர்சனாலிட்டி இல்லையா அது கூட சண்டைக்கு வருவானுங்க. நீங்க அது ஏத்துக்க மாட்டானுங்களா? புரியுதா? இப்போ ரவி தேஜா வந்தா நம்ம ஊர்ல வந்து டாப்ல ஏத்துக்கோமா? ரவி தேஜா அந்த ஊர்ல பெரிய ஆளு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன் கிச்சா சுதீப்ப நம்ம ஏத்துக்கோமா? இங்க வந்து ஆமா அவன் ஆமா. டாப்ப நம்ம ஏத்துக்க முடியுமா? அவன் அந்த ஊர்ல பெரிய ஆளு. அந்த மாதிரி தான் அஜித் வந்து இங்க புரியுதா? இங்க வந்து தமிழ்நாடு கலெக்ஷன் வைக்கிறா, சரி ஓகே, இங்க வந்து இன்னும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, இன்னும் இது இருப்பாங்க, அது வேற. இல்ல ப்ரோ, அவனுக்கு இன்செக்யூரிட்டி புரியல. இல்ல இல்ல ப்ரோ, தமிழ்நாட்டுல விஜய்க்கும் வந்துட்டு அஜித்துக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்காது. 10 கோடி 20 கோடி இருக்கும், புரியுதா? ஆமா, அதுக்கும் வந்துட்டு ஒரு டைலாக் வச்சிருப்பானுங்க. விஜய் கிட்ட ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குது, அதனாலதான் அஜித்தை விட 20 கோடி அதிகமாகுதுன்னு சொல்லுவானுங்க. விஸ்வாசம் 130னா பிகில் மிஞ்சு மிஞ்சு போனா 145 அந்த மாதிரி தான், புரியுதா? டிஸ்டன்ஸ் புரியுதா? அவ்வளவுதான் இருக்கும். ஆனா இப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, விஜய் வந்துட்டு 100 கோடி ஷேர் தருது, 200 கோடி மேல கிராஸ் தருது. ரஜினி இவ்வளவு ப்ரோ துக்கடா ப்ரோ ரஜினி. அவனெல்லாம் இந்த நாய்ங்க உப்பு போட்டு வளர்த்து இல்ல விட்டு, இல்ல ஆனா யோசிச்சு ஒரே பாருங்க, நிமிஷம். அவனை வளர்த்து விட்டு 170 190 கிட்ட அதான் பண்ணிருக்கான், அதான் நான் 180. சொல்றேன். இப்போ ஓவரால் கலெக்ஷன்னா இப்போ அதர் ஸ்டேட்ல நீ வந்து அது ஓரளவுக்காச்சும் உனக்கு மார்க்கெட் பண்ணுவீங்க, இன்னொன்று ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ணும். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ எந்த ஒரு மெனக்கடும் பண்ண மாட்டேன், நீ அப்படியே வந்து நிப்ப, ஓகேவா? 50 வயசுல வந்து அப்படியே நிப்பான்னா உன்னோட படத்தை வந்து பாத்தீங்கன்னா வெட்டியா ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்னும் எழுதி வச்சிடல, புரியுதா? அட்லீஸ்ட் நீ ஏதாவது என்கேஜ் பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ற ஒரு இதுவா அது என்னது டான்ஸா இருக்கட்டும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாங்ல வராதுங்க. இல்ல இல்ல, இப்ப அதுதான்டா அவனுக்கு சொல்றேன். எதுவுமே வராது. இதெல்லாம் பண்ணாதான்டா அடுத்த ஆடியன்ஸ் பாப்பான், புரியுதா? இதெல்லாம் பண்ணாம அங்க ஒண்ணும் வராது. ஆனா இதெல்லாம் எந்த திறமையும் எந்த இதுவுமே இல்லாத பாத்தீங்கன்னா அது பார்த்து இது பண்றது, மத்த ஃபேன்ஸ போய் கடிக்கிறது. அடா, ஆனா இவனுக்கு தப்பா எப்ப தருமா ப்ரோ ரியலைஸ் பண்ணானுங்க? விஜய் ரஜினி இருந்த ஃபைட்ல விஜய் பிடிக்கலன்னு ரஜினிக்கு போட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சண்டையில வந்துட்டு பார்த்தா விஜய் மேல போயிட்டு ரஜினி கீழே போயிட்டு இவனுங்க 3வது இடத்துக்கு போயிட்டானுங்க. அதுதான்டா நான் அவனுக்கு கொஞ்ச அதான் நேரத்துல அசிங்கமாச்சு. திட்டினேன். அதுதான்டா அதான் அவனுக்கு திட்டினேன். அசிங்கமாச்சு. நீ இல்ல இல்ல நான் அதனாலதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திட்டினேன். என்ன தெரியுமா? நீ எண்ணி பார்த்தோன்னே ஆன்லைன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஐடி கூட தாண்டாது ரஜினி ஐடி, ஓகேவா? ஆனா ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது யாரு? ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்தது யாரு? எல்லாம் இவனுங்க தான். ஆன்லைன் மட்டும் இல்ல ப்ரோ, இல்ல இப்ப ஆஃப்லைன்ல நீங்க ஒரு சரௌண்டிங் இருக்கும்ல, இப்ப நீங்க வேலை பாக்குற இடம் இது இல்ல ஒரு ஏரியா இதுன்னு, நீங்க ரஜினி ஃபேன் எத்தனை பேர் இருப்பானுங்க நீங்க பாத்துருக்கீங்களா? பார்த்து மேக்சிமம் வந்துட்டு மேக்சிமம் விஜய் அப்புறம் அஜித் இருக்கான். அதான் ரஜினின்றதே ரொம்ப ரேர் என்ன கேட்டா. ஆனா இவனுங்க யாரு தெரியுமா? அதான் ரஜினிக்கு ஃப்ரேம் வேல்யூ இது. ரஜினினா எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? இன்னொன்னு ஆனா இல்லங்க, விஜய் அதான் இந்த எச்ச விஜய் மேல இருக்கிற ஓ, கேட்டு நல்லா நல்லா இது பண்ணிட்டான், நல்லா இல்ல இல்ல புதைச்சான். ஒரு எச்ச வேலை பண்ணிட்டு இருந்தானுங்க. என்ன தெரியுமா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த இது யாரு? இருக்கு, இல்ல இவனுங்க ஃபேன்ஸ் தான் யாரு, அஜித் சார் ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தானுங்க. எப்படின்னா இந்த டேட் வந்து கங்குவா டேட்டை பார்த்து அடிச்சு புடுங்கினாங்கல்ல, அந்த வேட்டையன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இவங்க ஆமா. புடுங்கினாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து ட்வீட் போடுறாங்க, யாரு அஜித் ஃபேன்ஸ் வந்து ட்வீட் போடுறாங்க, இந்த மாதிரி வந்து இதுக்கு அப்படின்னது பொங்கலுக்கு வரியான்ற மாதிரி. அங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்றது, அது இவனுக்கு ஒரு மாதிரி போட்டானுடா அது ரஜினி ஃபேன்ஸ். எப்படின்னா நாங்களாச்சும் இது பண்ணுவோம், ஏதோ பாத்தடிப்போம், அங்க வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி என் தம்பி வரான்ற மாதிரி. அதான் இல்ல அது நீ பார்த்தல அந்த இது விடாமுயற்சி வந்து அந்த டைம் வந்து இதுல அது என்னது, தீபாவளிக்கு இல்ல வர்ற மாதிரி. ம். இல்லங்க, நான் திரும்ப சொல்றேன். இவனுங்க பாண்டிங் எல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்ப எப்படி தெரியுமா, இவனுங்க புடிச்செல்லாம் பாண்டிங் கிடையாது. இப்ப விஜய் வந்துட்டு சினிமா விட்டு போன பிறகு நீங்க பாருங்க, 2030 மட்டும் இல்ல, நீ எத்தனை வருஷம் ஆனாலும் இவன் வந்துட்டு தான் விஜய் அந்த ரெக்கார்டை வந்துட்டு அஜித் அடிக்க மாட்டான். ரஜினி யாருன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் என்னது, நான் மத்தவனை வந்துட்டு திட்டிட்டு இருப்பான், நானே நம்பர் ஒன்னு இருப்பான். ஆனா அவனுக்கு உண்டான அட்ராக்ஷன் எல்லாம் போயிடுச்சு. அட்ராக்ஷன் இது இது எல்லாம் போயிடுச்சு.
இன்னொன்னு ப்ரோ வயசாயிடுச்சு பாவம். நீங்க ஜெயிலர்ல சாரி இந்த இதுல பாத்தீங்களா வேட்டையன்ல ஆபரேஷனே பண்ணி ஆளு வச்சிடறான். கைய கால தூக்குறதே முடியல அந்த ஆளால. இப்பயே ஆபரேஷன் பண்ணி டாக்டர் வந்து அப்சர்வேஷன்ல தான் இருக்க சொல்லியிருக்கிறேன். அதான் இவன் இல்ல ப்ரோ வயசை வச்சு சமாளிப்பான். எனக்கு 73 ஆயிடுச்சு வந்து பாரு, எனக்கு 73 ஆச்சு வந்து பாரு, பிச்சை எடுக்காத குறைம். ஆனா பண்ற புத்தி எல்லாம் பார்த்தா கிரிமினல் 1 நம்பர் எச்ச கலத்தன. சீமானுக்கு உப்பு போடுவான், விஜய் பிடிக்கலன்னு ஏதோ பண்ணிருப்பான் தெரியுமா. அதான் ப்ரோ எம்எஸ் பாஸ்கர், இவன் பார்க்கிங் படத்துல வர எம்எஸ் பாஸ்கர் நிறைய டைம் சொல்லணும் போனேன். அதாவது இதுல தற்கூரி ஃபேன் பேஸ் இல்ல, இன்னொன்னு ப்ரோ தற்கூரி ஃபேன் பேஸ்னா இதுல அஜித் சொல்லலாம். அவங்க மாதிரி 1 நம்பர் தற்கூரி ஃபேன் பேஸ நீ காட்டவே முடியாதுன்னு கேட்டேன். ஏதான் ஒருத்தன் இல்ல ஒருத்தனை எதுக்கு கடிக்கிறோம் ஏதா கடிக்கிறோம்னு தெரியாது, ஆனா கடிப்பானுங்க. யாரு இந்த எஸ்கே கச்சானுங்க, அப்புறம் நடுவுல வந்து தனுஷ கச்சானுங்க, எதுக்கு கச்சான்னு தெரியாது. நடுவுல எஸ்டிஆர கடிச்சானுங்க. ஏதான் விஜய்க்கு அப்புறம் நீ பாட்டு எழுதிட்டாரலாம். இவளையும் ப்ரோ அதுக்கு இல்ல அந்த தலன்ற டைட்டிலுக்கு தான் அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. தனுஷ் வந்துட்டு ஏதோ ஐபிஎல் மேட்ச் ஏதோ பார்த்தேன்னு தலன் போட்டிருந்தான். நான் இங்க தனுஷ் நன்றி இல்ல எனக்கு ஒரு டவுட், நன்றி கெட்ட தனுஷ்னு ஓட்டினானுங்க. முதல்ல தனுஷுக்கு அஜித் ஏதாவது பண்ணானா எனக்கு ஒரு டவுட் தெரியல. இல்ல எனக்கு சத்தியமா நன்றி கெட்ட சொல்லுவான்லடா, அவருதான் சான்ஸே வாங்கி கொடுத்தாரு. அது சொல்லுவான்ல எல்லாம் சொல்றேன் பைத்தியக்கார கும்பலுங்க. இதை பார்த்தா அஜித்தே அறிக்கை விட்டான், இனிமே ஏகேன்னு கூட்ட ஏதாவது இனிமே தலன் கூட்ட செருப்பாரு தலனே அவனுக்கு கூட கூடாது. கோலிவுட் ஒரு கூத்து ப்ரோ. இந்த தனுஷ் இல்ல இந்த வருஷமே பாத்தீங்கன்னா இங்க நிறைய படம் ரிலீஸ் ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம நிலைமையா அதுதான் ஓகேவா. ஆனா நம்ம வந்து வேற போறோம், அரசியல் போறோம், அது வேற விஷயம். ஆனா இங்க என்ன சொல்றது, அமைதியாவே வந்துட்டு அமைதியாவே உட்காந்துட்டு அமைதியாவே கிளம்புறோம் இந்த வருஷம். இல்ல இது லாக்கி இல்ல, முதல்ல ஒரு ஹீரோ பண்ணதானே ப்ரோ இது புரியுதா. எது பண்ணாலும் அது கிடைக்காமலாம் இருக்காது. இவங்கெல்லாம் சோம்பேறிங்க கூட வந்துட்டு என்ன சொல்றது, எதுக்குமே ஒரு உண்மையில லாக்கி இல்லைன்னு சொல்லலாம் ப்ரோ. இருக்கிறத வச்சு தோசை போட்டுன்னு சம்பளம் வாங்கி அப்படியே போயிட்டு இருக்கானுங்க. இதுல இந்த தெரியல வலைப்பேச்சு ஏதோ ஒன்று போட்டிருந்தான். நயன்தாரா தனுஷ் வந்துட்டு சோஃபால தான் அந்த ரெண்டு சைடு சோஃபால உட்காந்து இருப்பாங்க ஞாபகம். ஒரே ரோல் அது அதான் வலைப்பேச்சு என்ன சொன்னா, ஒரே ரோலாம் கிடையாது. நயன்தாரா வந்துட்டு ஒரு 4 ரோக்கு முன்னாடி தான் பின்னாடி வந்துட்டு உட்கார வச்சாங்களாம். நயன்தாரா வந்துட்டு சீட் அலோட் பண்ணியிருந்தாங்களாம். எஸ்கே உடைய ஒய்ஃப் வந்துட்டு இந்த சைடு உட்காந்து இருந்திருக்காங்க. அங்க போய் எஸ்கே ஒய்ஃப் கிட்ட போய் நான் பேசுறேன்ற பேர்ல வந்துட்டு எனக்கு அங்க சீட்டு போடுங்கன்னு சொல்லிட்டாலாம் நயன்தாரா. இல்ல அது சீட்டு போட்டது மட்டும் இல்லாத பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அவங்க 2 பேருமே ஃப்ரேம்ல வர்ற மாதிரி இவங்க சைடுல இருந்தா போட்டோவே எடுத்திருக்காங்க. புரியுதா? இத வந்து ஒரு பப்ளிசிட்டி டூல். இல்ல கால் மேல கால் போட்டது கூட மேட்டர் இல்ல, அது அவன் சைடு கால் தெரிகிற மாதிரி போட்டிருந்தான். இங்க பாரு, எல்லாத்துக்கு மேல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றது, என்ன சொல்ற, மத்தவங்களை ஏமாத்தி இது பண்றது, மேல வர்றது, அது இதெல்லாம் பார்த்தனே, அதெல்லாம் எப்பயுமே பார்த்தனா அதெல்லாம் ஏதோ எஸ்ஆர் பிரபு அதுதான் பண்ணிட்டு இருந்தான். பெரிய ஹீரோ கூட கிளாஷ் விடுறது, அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு இது ஆப்போசிட் ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட சேர்த்துட்டு வர்றது, அது இதுன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். இதோ பாரு ஊரே சேர்ந்து அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்தியன் கூட அவ்வளவு அடி வாங்கல. முழுக்க அது வந்து எனக்கு எப்படி சொல்றது வந்து ஒரு ஃபேக் அஜெண்டாலாம் வச்சிருந்தானுங்க. அது அவனுக்கே பேக் ஃபேர் ஆகும். இல்ல கங்கோ ரிலீஸ் ஆயிட்டு எல்லாம் கங்கோ போட்டு ட்ரால் பண்ண வச்சிருந்தானுங்க. அந்த டைம்ல இவன் நடுவுல பூந்தானே தெரியல, புரியுதா. இவன் பூந்து டோட்டலா கொலாப்ஸ் பண்ணி விட்டா. உனக்கு அது நல்ல லாஜிக் புரியுதா? இவனுக்கு வந்து ஃபேக் கலெக்ஷன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது போட்டு விட்டானுங்க, புரியுதா. அது அந்த டைம்ல வந்து 60 கூட தாண்டலாம். ஆனா இவங்க 120 சம்திங் ஏதோ போட்டானுங்க. செனிகிரிட்டிக்ஸ் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து இது என்ன சொல்ற ட்ராக்கர்ல இருந்து எல்லாருமே இவ்வளவுதான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவனை சொல்ற அளவுக்கு வந்து பட்ஜெட் வந்து இப்ப 300 கோடின்றாங்கல்ல. ஓகே 300ன்றது வந்து ஒரு 250, சரி ஓகே 300னே கூட வையன். நீ அது நீ கொஞ்சம் நினைச்சு பாரு. சரி ஓகேடா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் வந்து இது அதுனது 100 கோடி கலெக்ட் பண்ணதுன்னு அது வந்து இப்ப கிராஸ் கலெக்ட் பண்ணதுன்னு உனக்கு டாக்ஸுக்கு அது இதுன்னு இப்போ உனக்கு வந்து கையில் நிக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு 50 இல்ல 40 தான் வந்து நிற்கும். ஓகேவா, அது ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது கலெக்ட் பண்ணதே இவ்வளோன்றப்ப அது ஃபுல்லாவே என்ன சொல்றது,
எவ்வளவு வந்திருக்குன்னு பாரு. ஃபிளாப்னு கூட சொல்ல முடியாது, நீங்க வேட்டையன் கூட ஃபிளாப்னு சொல்லலாம். சொல்றதுல அது மைனஸ்ல போயிருக்கா. அதான் ப்ரோ மைனஸ் போனதான் ப்ரோ டிசாஸ்டர்ன்னுவாங்க. இல்ல அது லாஸ் என்ன சொல்றது, அட்லீஸ்ட் ஒரு 50 கோடியாச்சும் கலெக்ட் பண்ணது கூட டிசாஸ்டர்னுவாங்க. நீங்க இது என்ன வார்த்தை சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு ஆளுக்கு என்ன குத்தலமா இருக்குன்னா ஏறமே 100 கோடி பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு கொழுப்பு. இருங்க பாய் வந்துடும். சரின்னா கசைக்கு சரிதான் கிசைக்கு பாட்டு ஏதான கேட்டீங்களா? இல்ல நான் கேட்கல, ஹிந்தில கேட்டேன் ப்ரோ. நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியும் ப்ரோ, தான் மத்தவங்களை கேட்போம், நம்ம பேசியாச்சு. யாரா கேட்டீங்களா? சொல்ல போறாங்க, அது வேற காதுக்குள்ளே கேட்கணுமாடா? ஓ இல்லண்ணா, அதர் லாங்குவேஜ்ல கேட்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நானு தெலுங்குல நல்லா இருந்தது, அதான் அது லிரிக்ஸும் புரியலையா, அதனால. ஆனா தெலுங்குல என்ன கேட்டானுங்கன்னா அளவு இல்லைன்னு அது கன்ஃபார்மா விஷுவலுமே அந்த அளவுக்கு வர வாய்ப்பு இல்லை. எனக்கு விஷுவல் தெரியும், ஆனா அது இல்ல, நான் படம் இன்னைக்குதான் பார்த்தேன். எந்த படம் ஏன் பார்த்தேன்னா, அதான் ப்ரோ போட்டு இது இந்த படம் தான், கங்குவா தான். வெக்கப்படாது சொல்லுங்க, ஓகேங்களா? படம் எடுத்தவங்களே வெக்கப்படல. பேசுறது விஜயராகவன். வீட்டுல வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு போனேன். நான் போனதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, எனக்கு MS தோனி படத்துல அவன் ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரே ரீசனுக்காக போனேன். ஆனா போயிட்டு அவங்களே துப்புறாங்க காரி மூஞ்சில. நான் ஏன் உன்னை கூப்பிட்டேன்னு தெரியல, போயிடலாம் தயவு செஞ்சு, சத்தியமா சொல்ல போயிடலான்னு சொல்லிட்டாங்க. இதனாலதான் இந்த மாதிரி தனியா போய் ரொம்ப வந்து ஃபேன்ஸ் இது பண்றான். அவன் வந்து வீட்டுல கூட்டிட்டு போன அம்மால இருந்து எல்லாருமே அதான் சொல்றாங்க, பொய்யெல்லாம் கிடையாது, உண்மையா அதான் சொல்றான். சுத்தமா பிடிக்கல எனக்கு அப்படின்னு சொல்றதால வேற வழி இல்லாம பாத்துட்டு வந்தோம். இந்த சூர்யாவுக்கு இதே வேலையா போச்சு ப்ரோ. சிங்கம் படத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கான். சிங்கம் படத்துல ஆரம்பிச்சான், கத்துறது கூட இல்ல, அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலன்ட்டாங்க. என்ன இது ஏதோ அங்க போற. ஆனா சத்தியமா இல்ல இந்த படத்தை பார்த்துட்டா எனக்கு 1000 சிங்கம் கூட நான் பாப்பேன்பா, அந்த தைரியம் வந்துருச்சு. ஏன் அரிய கூட்டினு வந்து நீ பார்ட் 4 கூட எடுத்து சத்தியமா ப்ரோ. இந்த கங்குவா படத்தை மட்டும் சிங்க படம் பார்த்தா கூட கடுப்பா இருக்கு ப்ரோ. ஏன்னா இதுலயும் கத்திக்கிட்டு அதுலயும் கத்திட்டான், காதல் தான் போக சிங்கம் படத்துலயாவது சிங்கம் படம் எப்படி தெரியுமா, அதான் இந்த அடையாறுல இருந்து தாம்பரம் போறான்னு பரபரப்பா காட்டும். அதாவது பரவாயில்ல பாக்குற மாதிரி இருக்கும். இது நின்னத்துல இருந்தே கட்டி நிக்கிறான், ஆனா டென்ஷன் ஆகுது. எங்கேயாவது போனா கூட அதுல கூட ஒரு டைலாக் வரும். கூட்டிட்டு போனதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து ஜெய்பீம் படம் இந்த இதெல்லாம் பார்த்தாங்க, வீட்டுல இதெல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்பி போய் உக்காந்தோம். நான் சொன்னேன் நல்லா நடிச்சிருக்காருல்ல. இல்லடா நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் நல்லா தாண்டா நடிச்சிருக்காரு போல. ஓகேவா, எந்த அளவுக்கு செட் ஆயிருக்குன்னு தெரியல. நல்லா நடிச்சனால அடுத்த படத்துக்கு போக முடியுமா? இல்ல அது அவரோட இதை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஓகேவா, படமா பார்த்தேன்னா அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கங்குவா படம் பாக்குறதுக்கு பிளடி பக்கர் பாத்துடலாம், எவ்வளவு பரவாயில்ல. பிளடி பக்கர் நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே தான். ஆனா கடைசியில எப்படி திரும்புதுன்னா, அவர் படம் நல்லா இல்ல, அவர் நடிச்ச படம் நல்லா தான் திரும்புது. டைரக்டர் மேலே யார் மேலேயும் பழி போல. அவர் ப்ரோ நான் இல்ல இப்ப 2017 இந்த அதே ரிவ்யூ தான் இப்பயும் வந்திருக்கு. நான் அதான் விவேகத்துக்கு குறைச்சல் எதுவுமே இல்ல சத்தியமா. ஆனா விவேகம் ரொம்ப ட்ரால் பண்ணிருப்பானுங்க. இது ஓடிடி வந்த பிறகு பண்ண ஆகுதா இல்லையான்றதான். ப்ரோ விவேகத்துல கூட கத்த மாட்டாங்க ப்ரோ, இதுல இல்ல விவேகம் அளவுக்கு இப்ப அடிக்கல, ஆனா ஓடிடி வந்த பிறகு அடிச்சா அடிப்பாங்க. ஆனா மேட்ரு என்னன்னா, அப்பயும் இது அஜித் ஆர்டர் போட்டிருக்கான், இது பண்ணிருக்கான், ஆனா வந்துட்டு படம் ஓடல அப்படின்னு அந்த மாதிரி முட்டை கொடுப்பானுங்க. அதெல்லாம் இல்ல, 2 வருஷம் ஒரு படம் எடுக்கிறதே அது எனக்கு கேட்டா அது ஒரு இப்போ ஒரு ஒரு டவுட். இப்ப KGF 4 வருஷம் எடுத்திருப்பான், ஒரு நியாயம் இருக்கும். செட்டு கிட்டு கூட அந்த 90sல தான் அந்த மாதிரி காட்டுறது வந்துட்டு கூட இவளையும் அந்த KGFன்ற அந்த ஒரு இடத்த உருவாக்கி எடுக்கிறதே அவனுக்கு கஷ்டமா இருக்கும். இங்க வந்துட்டு என்னன்னே புரியல. இந்த வலிமை 2 வருஷம்ன்றானுங்க, தான் கங்குவா 2 வருஷம்ன்றானுங்க, விவேகம் 2 வருஷம்.
அடுத்து நடைபயிற்சி வருது. அது- அதான் நடைபயிற்சி இல்ல வருது இல்ல இல்ல, ஜி தமிழ்ல அதான் போடுவாங்கன்னு அடுத்து நினைக்கிறேன். தெரியாதா ஒரு தமா தோண்டு கதை விடாம வச்சு அதே 2 வருஷம் ஆக்கினுக்கிறான் பைத்தியக்காரன் என்னடா இது இல்ல ப்ரோ, ஒரு தகவல் வந்துச்சு, ஜி தமிழ்ல அந்த நடைபயிற்சி பிரீமியர் பண்றாங்க பொங்கலுக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. என்னன்னு தெரியல. அங்கேயாவது விட்டுருவான் எவன் பார்க்க போறான் பைத்தியம். அதான் சொல்றேன் இப்ப டிலே ஆகவே கூடாது, ரொம்ப டிலே ஆகக்கூடாது. காமெடின்ற பேர்ல ஒண்ணு பண்ணி வச்சுட்டாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஒரு 30 நிமிஷம். ஐயோ ஏன் காமெடியை நல்லா தியேட்டர்ல ஒருத்தர் ப்ரோ இந்த ரெடிங் கிங்ஸ்லயே பார்த்தா இப்ப வர வர எனக்கு காண்டாகுது. இல்ல, என்னன்னு இல்ல, இல்ல தெரியல. இது யார் சொன்னது? இல்ல ஒரே நிமிஷம், இது யார் சொன்னது ரெடிங் கிங்ஸ்ல? ஒரு பீக் நான் தான் ஓகே, ஓகே. ஏன்னா அது நானே சொல்லணும்னு இருந்தேங்க. அது விளம்பரத்துல பாத்துட்டு இல்ல அது அந்த இப்போ ஃபர்ஸ்ட் இல்ல ப்ரோ, அது விக்னேஷ் ப்ரோ, அது அந்த படம் டாக்டர் படத்துல வந்து பெஸ்ட் அவன் பண்ணியிருந்தான். அது வந்து அவனுக்காண்டிதான் மேசி வந்து அந்த காமெடி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்ப அடுத்து வர அதே மாடுலேஷன்ல இல்ல, அந்த ஜெயிலர்ல கூட கொஞ்சம் இரிட்டேட் ஆச்சு. அது அந்த சொட்டை வேற இருந்தானா கூட கொஞ்சம் இரிட்டேட் ஒரே ஆச்சு. பேட்டர்னு சுத்தமா தியேட்டர்ல ஒருத்தர் கூட சொல்லிட்டு சீரியஸா பாக்குறாங்க காமெடி. இல்ல யோகி பாபே இப்போ வந்து ரொம்ப இல்ல இல்ல யாரு குருவா தாட்டு பாக்குறாங்க காமெடி சீனு. நான் எப்படியே பஸ் பார்த்தேன் ப்ரோ கங்குவாயோ. நான் இது என்னன்னா அந்த மோயம் பாய்ஸ் எல்லாம் வருதுல்ல, நான் நினைச்சேன் ஏதாவது இல்ல அது என்னன்னா ஒருவேளை இல்ல ப்ரோ நம்மளுக்கு ஏதாவது ஓவர் ரேட்டடா இதானு அமைதியா திரும்பி பார்த்தா எல்லாம் அமைதியா இருக்கானுங்க. எனக்கு தான் புரியல அது என்ன நினைச்சு. இல்ல ப்ரோ அது என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்ல நம்ம வந்து காமெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா அது நமக்கு இரிட்டேட்டிங் தான் ஆச்சு அந்த இடத்துல. பயங்கர இரிட்டேட்டிங் ஆச்சு. இல்ல சூர்யா கத்துறது கூட கேட்கலாம் போல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. சொல்லு ப்ரோ நல்லா கேக்குதா? ப்ரோ நான் சூர்யா பண்ண ஆனஸ்டா சொல்றேன் ப்ரோ. அந்த யோகி பாபு காமெடி இதெல்லாம் உண்மையுமே நல்லாதான் ப்ரோ. அந்த போர்ஷனை ரொம்ப ஒரு மாதிரி போட்டு வளர்த்திட்டாங்க ப்ரோ. ஒரு மாதிரி மனசு உளைச்சலா தான் ஆச்சு. இல்ல ப்ரோ இப்ப யோகி பாபு அவன் யாருன்னு பார்த்தா சும்மா போறதுனால கவுண்டர் போடுவான் புரியுதா. அவனை கவுண்டருக்கு யூஸ் பண்ணிக்கணும், காமெடிக்கு யூஸ் பண்ணாலே முடிஞ்சிடும் மேட்ரு. கவுண்டர் தான் அவன் சும்மா இது போறவில்ல. இதுக்கான இவ்வளவு பெரிய இது வந்து சிவாட்டா கொடுத்தாங்க சத்தியமா தெரியல. நல்லா லைனா போச்சுன்னாங்க, புறநானூறு அது ஏதோ சொன்னாங்க, அது போச்சு திடீர்னு. ஆனா ஒண்ணு சிவா இன்னும் நம்பி படம் கொடுக்குறாங்க. 300 கோடி கொடுத்தாங்க. ஆனா இல்ல ப்ரோ நான் 2016 சொன்னேன் வேதாளம் போய் வந்துட்டு இது இவன் நல்லா எடுக்கலடா, இவன் சரத்குமார் படத்தை எடுத்து காமெடி பண்ணிருக்கான், இவன் லாக்கி இல்லன்னு. அப்புறம் விவேகம் விசுவாசம் நிறைய விசுவாசமே எல்லா மூவியுமே பில்டப் கொடுக்குறாங்க ப்ரோ. ஆனா இவங்க ஓவர் பில்டப் தான் ப்ரோ. அவ்வளவு சொல்ல இருக்க கூடாது. எல்லா மூவியும் பியூட்டி என்னன்னா அடுத்த படம் இதுல பியூட்டி என்ன அடுத்த படம் ஏகே கூட அது ஹிட்டா கூட ஆகலாம்டா புரியுதா. ஏகே பாத்தீங்கன்னா அது ஒருவேளை விசுவாசம் மாதிரி கூட ஆகலாம். ஓகேவா? சின்னதுக்கு காரணம் வந்துட்டு கிளாஸ்னா வந்துட்டு ஃபேமிலி இருந்துச்சு, ஏதாவது ஒரு 4 பேர் பாக்குறான்னு சொல்லிட்டு அதை ஓட்டானுங்க. அந்த வேலையை நல்லா பாப்பாடுறா புரியுதா. அஜித் வந்து சோலோ வந்திருந்தா அதே சிறப்பா வச்சிருப்பாங்க. அதே பெரிய காமெடியெல்லாம் இல்ல. இவனுக்கு டேலண்ட் இல்ல புரியுதா. ப்ரோ சிம்பிளா ப்ரோ ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிட்டு போயிடும் ப்ரோ படத்தை பத்தி. சிம்பிளா ஒரே லைன், சூடா டீல வாழைப்பழத்தை தொட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ என்ன காம்பினேஷன் இது, டீலடா வாழைப்பழத்தை தொடுவானா? இல்ல வாங்கி வர்ற மாதிரி ஒரு காம்பினேஷன் சொல்லிட்டு இல்ல ரோட்ல கூட செருப்பால் அடிப்பான் இது கேட்டா. ஆமா நீ எது வேணா போட்டுக்கலாம். அதுதான் அவ்வளவுதான், சிம்பிளா தான் சொல்லிட்டேன். உண்மையிலே இந்த சிவா பையன் வந்துட்டு பிளடி பக்கர் டைரக்டர் கூட அசிஸ்டண்டா சேரலாம். அவனை பார்த்தாது எப்படி இருக்குன்னு கத்துக்கலாம். அந்த அளவுக்கு கூட எடுக்க மாட்டேங்க. இல்ல ப்ரோ அவன் வந்து பாசிட்டிவா பேசி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சூர்யா சாரே ஒரு இதுல சொல்லுவாரு. எனக்கு என்ன பிரச்சனை, பிளடி பக்கர் வந்த டயத்துல அவ்வளவு படத்தை அப்படி போட்டு அடிச்சாங்க. என்ன இது எதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்து இப்ப படத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இவங்க சொல்ற அளவுக்கு கங்கு அளவுக்கு சாமி கங்குவாக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. ஆனா இப்ப சூர்யா ஃபேன்ஸ் மைண்ட் எப்படிதமா இருக்கும். இல்ல சூர்யா ஃபேன்ஸ் மைண்ட் ஊர்ல இருக்கிற எல்லாம் மொக்கப்படுத்த நல்ல படம் ஆகிட்டானுங்களா கையில அதான் ப்ரோ கரெக்ட் ப்ரோ. இப்ப பெடி பிளாக்கர் வந்து உடனே நல்லா அது இல்ல அப்படி இப்படின்னு சொன்னீங்க. உடனே
இப்ப உடனே நீங்க கங்கோட கனெக்ட் பண்ணி இது அது பரவாயில்லடான்றீங்க. இருங்க ஒரு ஆனஸ்டா சொல்லுங்க ப்ரோ, நீங்க சம்பவம் பாராட்டுறதுக்கு அதுல நிறைய விஷயம் இருக்கு. ஆனஸ்டா சொல்லுங்க, சும்மா நீங்க ஃபேன் சைட்ல வந்துட்டு இப்படி மாத்தி இல்ல பாராட்டுறது இல்ல. இப்ப நம்ம சொல்லட்டுமா, இப்ப சூர்யா கஷ்டப்பட்டது கஷ்டப்பட்டாலும் யாரு கஷ்டப்பட்டதெல்லாம் விடுங்க ப்ரோ. கஷ்டப்பட்டது அதெல்லாம் பேசவே கூடாது ப்ரோ. கஷ்டப்பட்டதான் இல்ல, 3D எஃபெக்ட் நல்லா இருக்கு, நாங்க விசுவல் நல்லா இருக்கு. பாராட்டுற அளவுக்கு இல்ல ஒரு விஷுவல்லாம். ஒரே நிமிஷம். இந்த சிஜே கங்குவால வந்து பெட்டரா இருக்கும். கோட் டைம்ல வந்து அந்த டிஏஜிங்க பார்த்து எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, டிஏஜிங்க பார்த்துட்டு கங்குவா பெட்டரா இருக்கும். ரொம்ப சீன் நான் கங்குவா எப்படி வரப்போகுது பாருங்க, எப்படி வரப்போகுது. ஏதோ யூடியூப்ல அந்த கிரீன் ஸ்கிரீன் இருக்கும்ல, அதை ரிமூவ் பண்ணி போட்ட மாதிரி இருக்குண்ணா. அது crocodile உங்க யாருக்காச்சும் பெட்டரா இருந்துச்சு? இல்ல உங்க எல்லார்கிட்டயும் ஒரு क्वेश्चन ஒன்னு கேக்குறேன். அதாவது பாத்தீங்கன்னா அந்த லியோல ஹைனா சீன் எப்படி இருந்துச்சு கிராபிக்ஸ்? அது நீ அதோட கம்பேர் பண்ணாத, அதோட தான் கம்பேர் பண்ணது. இருங்கப்பா, எப்பயுமே அவசரமா ஒரு முடிவு ஒண்ணு எடுக்காதீங்க. அது ஜெனரல் ஆடியன்ஸ் அது எப்படி சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு சொன்னாங்கல்ல. அப்போ வந்து இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் ஒண்ணு என்ன பண்ணிச்சு, இந்த ஜிகர்தண்டா படம் வந்துச்சுல்ல, அதுல வந்து யானையை வச்சு கிராபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த யானை வந்து பாத்தீங்கன்னா எது இந்த இதை விட பாத்தீங்கன்னா லியோ ஹைனா விட பாத்தீங்கன்னா யானை கிராபிக்ஸ் சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதே சூர்யாசன் வந்து ஒருத்தர் ஒரு ப்ரொஃபைல்லே போட்டு போட்டோ போட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா 10 கோடி போட்டு ஐனா பண்றது சாதாரண விஷயம். அதுவும் அந்த இதுக்கு மட்டும் 2 சீன் தான். அது இல்லடா, அவனுக்கு வந்து நல்லா வந்ததையும் குறை சொல்லணும், புரியுதா? அவனை கிட்ட போயிட்டு நம்ம வந்து இதெல்லாம் என்ன சொல்றது ப்ரோ என்ன கேட்டா, இது சூர்யா இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்ல, அவன் ப்ரொடியூசரே வந்துட்டு என்ன சொல்றான், நீ பேன் இண்டியா லெவல்ல சண்டை போடு. என்ன கேட்டா நீ சத்தியமா ப்ரொடியூசர் அடிக்கணும் கேட்டா, உனக்கு சூர்யா அடிக்க மனசு வரலாம் கூட, அவனுக்கு கேவலமா அடி, அசிங்கமா அடி. அவன் ஃபேமிலி அபியூஸ் பண்றது சத்தியமா சொல்றேன். ஏன் தெரியுமா, ஏதாவது ப்ரொடியூசர் வந்துட்டு இல்லங்க, ஏதாவது ப்ரொடியூசர் வந்துட்டு நீ பேன் இண்டியா லெவல்ல சண்டை போடுன்னு சொல்லுவான். அப்படியே சண்டை போட்டாலும் அந்த படம், ஏன்டா இந்த 10 நீ சண்டை போட சொல்லிருக்க பாத்தியாடா. அங்க கேக்குதாடா, அங்க இருந்து செருப்பு எடுத்துக்க கை தூக்குன நீங்க ஒரு மரியாதை ரெஸ்பான்ஸா பண்றோம். சொல்லு தென்பாடு. ஏதோ என்ன இப்ப கடைசியா இப்பதான் வந்தேன், ஏன்னா கங்குவா தொழில் பேசுறீங்க. அது என்னதான் கதை, என்னதான் படம் எடுத்துருக்கீங்க சொல்லுங்க. சிவாட்ட தான் கேட்கணும். அதத்தான் நாங்கன்னு கேக்குறேன். இல்ல அது அந்த காலத்துல இருங்க, அந்த காலத்துல காட்டுவாசிங்க மாதிரி ட்ரைபல்னு ஒன்னத்தை காட்டியிருப்பாங்க. அப்போ கங்குவான ஒருத்தர் இருந்திருப்பாரு. அவரால் ஒரு குழந்தைய காப்பாற்ற முடியாம போயிடும், அந்த குழந்தை இறந்துடும். அந்த குழந்தைய இல்ல கதையெல்லாம் புரியுதா? இல்ல அந்த குழந்தைய 2024 காப்பாத்த பிளைட்ல ஃபுட்போர்ட் அடிச்சாரு சூர்யா. இதுதான் கதை. ஆடியன்ஸ காப்பாத்த முடியுது, குழந்தைய காப்பாத்திட்டாரு, நம்ம எப்படி காப்பாத்த? இல்லையே கோவிஸ்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து அவார்டே கொடுக்கல. இந்த கதையை வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு அதை ரொம்ப மைனூட்டா கவனிச்சு என்ன கதை சொன்ன என்ன திட்டுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இல்ல இந்த ஆஸ்கார் அவார்ட் எல்லாம் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு கொடுக்கலாங்க. எனக்கு நாங்கெல்லாம் வந்து இல்ல ப்ரோ இருங்க, நிறைய பேருக்கு இந்த கதை எனக்கு நானே எப்படியோ பார்த்தேன், எப்படி புரிஞ்சுதுன்னு கேட்டா, ஒரு பிளாட் வந்துட்டு ஒண்ணு இருக்கும்ல, ஒண்ணு இல்ல, அந்த பையன் தான் பிளாட்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல ஓடிறான்ல, சரி பையன் எதுக்கு ஓடுறான்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வரையும் ஓடுனுது. அப்பவே தெரிஞ்சிருச்சு இந்த மூதேவி செத்துச்சு. அங்க வந்து நம்ம ஓடி இருக்கணும், அது பையன் கிண்ட் கொடுத்துருக்கான், நமக்கு தான் தெரியல. ஆனா ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ, நான் சத்தியமா சொல்றேன், எந்த படத்துலயும் வந்துட்டு ஒரு எமோஷன் சீன் வைக்கிற ஆளு சாவணும்னு நான் நினைச்சதே கிடையாது. ஆனா அந்த பையன் செத்தா நல்லா இருக்கும் நான் நினைச்சிட்டேன் சத்தியமா. செகண்ட் ஹாஃப்ல சீக்கிரம் செத்துடுறான், 10 முடிச்சிடலான்னு சத்தியமா. ஆனா பார்த்தா அவனே தான். இதுல கிளைமேக்ஸ் எனக்கு வந்து சொல்ற சரியான எரிச்சல். ஏன் தெரியுமா, ஏதாவது வில்லன் கொண்டு இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு எமோஷன்ல ஒரு இது பண்ணிடலாம். அவனே எனக்கு ஒரு டவுட், இந்த கங்குவா பிரீமியர்ஸ் ஏதோ போட்டாங்க, அத படம் ரிலீஸ் ஆக முன்னாடி, அது சிவா வந்து 3 கண்ணாடி போட்டு பார்த்தான், 3D கண்ணாடி. அது எதுக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்சு கேட்டு சொல்லிருங்களேன். அதுக்கு உரிமையாளர் வந்து சுப்பிரமணியம் உங்க மேல எது கேஸ் போடுவாரா, நம்ம மேல எது? இல்ல சுப்பராஜ் திருப்பூர் சுப்பிரமணியமா இல்ல பேச திருப்பூர் சுப்பிரமணியா ஒரு
இல்ல திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு ஞானி. இடம் அவர் மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை. அந்த ஞானி வந்துட்டு எப்படின்னா மத்த படம் ஃபிளாப் ஆகும் போதெல்லாம் வாய் திறக்காது. ஏன் வேற ரஜினி படம் இந்த படம் எந்த படம் ஃபிளாப் ஆகும், ஏன் இல்ல அவனை வந்து இந்த படம் ஃபிளாப் அவன் வந்து இந்த கொங்கு வேளாள இலக்கிற மன்றத்துக்கு வந்து முட்டு கொடுக்குறது அதோட நிப்பாட்டிக்கணும், இல்லாட்டி வந்து அதிமுக முட்டு கொடுக்குறது நிப்பாட்டிக்கணும். இவன் வந்து மேல அந்த டெம்ப்ளேட்ட போடுற தியேட்டருக்குள்ள வந்து கமெண்ட் பண்ண தியேட்டருக்கு வெளியே வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. இல்ல தியேட்டருக்குள்ளதான கொடுக்க கூடாது, தியேட்டர் ரோட்டுக்கு வெளியே வந்து பூரா எடுப்பாங்க. இல்ல இல்லாட்டி அவே இப்ப 100 பேர் ஐடி வச்சிருக்காங்க, 100 பேர் ஐடி தெரிஞ்சு போடுவான். இல்ல இது என்ன தெரிஞ்சு பேசுவான் தெரியாம பேசுவான் எனக்கு தெரிய மாட்டேது. இன்னொன்னு அந்த பச்சை சட்டக்காரன் ஞானவேல்ராஜ் ஒரு இன்டர்வியூல கொடுத்திருந்தான், புஷ்பா 1 வந்த கூட யாரும் வரமாட்டாங்க, புஷ்பா 2 வரும்போது கிளாஸுக்கு வந்து சாரி புஷ்பா 1 கூட தெரியாம யாராவது வருவாங்க, புஷ்பா 2க்கு யாரும் வர மாட்டாங்க சொன்னானா எனக்கு தெரியல. இல்ல அதாவது இல்ல புஷ்பா புஷ்பா கம்பேர் பண்ணது என்னன்னா சாரி கங்குவா புஷ்பான்ட்டேன் கங்குவா இல்ல இல்ல புஷ்பாக்கு என்ன சொல்லிருப்பானா, புஷ்பா ஹிந்தில 1 வந்துட்டு 100 கோடி பண்ணுச்சு, அந்த மாதிரி கங்கோ 100 கோடி பண்ணுன்ற மாதிரி சிங்க் பண்ணான். அதுவே பெரிய தப்பு, புரியுதா? அது தப்பு. ஆனா இந்த அதான் இதான் சொல்லிருப்பான் பார்ட் 1 கங்கோ வந்துட்டு இல்ல ப்ரோ கங்கு இல்ல புஷ்பா 1 பட்ஜெட்டே 300 கோடி இல்ல ப்ரோ, ஆனா கங்கோல் பட்ஜெட் 300 கோடி ப்ரோ. இத பரிதாபங்கள் கோவிஸ் அட்டை பண்ணிருந்தா அழகா பண்ணிருப்பாங்க தெரியுமா, காமெடியும் வந்திருக்கும் படத்துல. இது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பண்ணிட்டேன். 35 இல்ல யோசிச்சு பாரு, புஷ்பாவே 180 அவ்வளவுதான் பட்ஜெட் போட்டான். இவன் பாத்தீங்களா எவ்வளவு 300 கோடியுமே இருக்காது நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 300 கோடியுமே கண்டிப்பா இருக்காது. இல்ல படத்தை விட்டு வெளியே வந்து காமெடி பண்ணிருக்காங்க. இந்த படத்தை 1500 கோடி எடுத்தா இந்த படத்தை யாரும் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது போட்டு. ஒரு நிமிஷம் இந்த மாதிரி இல்ல இன்னைக்கு அடிக்கணுமா? என்னைக்குமே அடிக்கணும் ப்ரோ. படம் 120 ரூபா கொடுத்து படம் பார்த்து வந்துருக்கேன். இப்ப இந்த மாதிரில இப்ப பேசினாதான் உண்டு என்னால. இல்ல கங்கோ அடி கூடாது. வந்து அந்த தியேட்டர் உரிமையாளர் இருக்கல சுப்பிரமணியா, அவன் வந்து அந்த தியேட்டர்ல அவனை போட்டு தூக்கி போட்டு அடிக்கணும். தவறுங்க அதெல்லாம் தப்பு. என்ன போயிடு தவறு? தியேட்டருக்குள்ள வந்து பஸ்ஸோட அடிக்கணும், தியேட்டருக்கு வெளியே வந்து அடிக்குவாங்க. நான் வந்து இந்த ஞானவேல்ராஜ் கேளுங்க ப்ரோ, அவரு தப்பா பேசினா அதுக்கான கண்டனங்களை வந்து ஜனங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வன்முறை தீர்வாகாது. பேசுறதெல்லாம் வாபஸ் வாங்க. இல்ல நான் ஏன் என்ன பண்றேன்னா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாங்க, அந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு சரியில்லாட்டி வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஹோட்டல் முன்னாடியே பண்ற ஹோட்டல் சாப்பிட மாட்டாங்க. சரி இருங்க இல்ல அவன் ஒரு பைத்தியம். அது இவ்வளவு அன்னைக்கு வரும் தெரியும், ஆனா அவனை போட்டு தூக்கி போட்டு அடிக்கணும்ல. யாரு இது மாதிரி தூக்கி போட்டு அடிக்கணும்னு பேசுறது யாரு? பேர் என்னது? மியூட் பண்ணிட்டேன் இருங்க. ஆனா இப்ப அதை இக்னோர் பண்ணுங்க. பிகே வந்துட்டு படம் பார்த்துட்டு வந்தனால இப்படி கத்திருந்தாரு. உண்மையிலே நான் எந்த படத்துக்குமே வந்து நெகட்டிவ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் சமாளிச்சு சரி ஓகே இதெல்லாம் நான் சாட்டிஸ்ஃபை பண்ணி நான் சொல்லிடுவேன். இந்த கங்குவாக்கு உண்மையிலே என்ன முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போலாம் தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். காது அந்த அளவுக்கு கொலிச்சிச்சு. இதெல்லாம் எனக்கு வந்து வயிற்றுச்சலா இருக்கு ப்ரோ. உண்மையே சொல்றேன். நான் வந்து எல்லாம் சும்மா கலாய்க்கணும் அப்படிலாம் நான் நெகட்டிவ் சொல்லல. அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு எனக்கு. தங்கலானுக்கு அப்படி இல்லையா? காது வலிக்கலையா? தங்கலை நான் பார்க்கவே இல்லையே. தங்கலை நான் பார்க்கவே இல்லையே. அதுக்குமே காது வலிச்சுது ப்ரோ. தங்கலான் இன்னும் ஒரு மேட்டர் இருக்குங்க. தங்கலான் வந்து நீ என்ன வன்மத்துல இங்க கொண்ட தங்கலாண்டா அது வந்து மேட்டர் இருக்கு. அது வந்து தங்கலாண்டா வந்து ஒரு தங்கத்தை வந்து உருக்குற ஒரு படம் நல்லா இல்லைன்னு சொல்றேன். நான் பாத்துட்டேன், படம் நல்லா இருக்கு. அதுல ஒரு கதை இருக்கு. அது வந்து சவுண்ட் ப்ராப்ளம் இல்ல, அதுல ஒரு கதை இருந்துச்சு. அதை வந்து கரெக்டா கொண்டு போனா மக்களுக்கு புரிய வச்சேன். இல்ல நீங்க என்ன புரிஞ்சுங்க? தங்கலாம் இல்ல சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்ல ஒரு பாசிட்டிவ் சொல்றேன். அது என்னன்னா நான் அது என்ன சொல்றேன், நீங்க எனக்கு பிஏ சோத்தியம் வந்து ஒரே தட்டுல
யாரு இவனை தென்பாண்டி சொல்றான். தென்பாண்டி வந்ததுல இருந்து மட்டமா பேசுறேன் ரிமூவ் பண்ணி இல்ல 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 போதை ஏய் விட்டுருங்க. போதையா இல்ல ப்ரோ, அதான் இல்ல போயிட்டாரு, இல்ல விடுங்க. இப்ப கங்குவா நல்லா எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இல்ல ப்ரோ, உண்மையிலே கங்குவா நல்லா எடுக்கணும்னா எப்படி இருந்திருக்கும்னா, இப்ப டைரக்ஷன் சொல்ற அளவுக்கு நம்ம யாரும் அறிவு பெரிய இதெல்லாம் இல்ல. ஆனா இந்த ஜெனரேஷன்ல வந்துட்டு இவனுக்கு எப்படி தம்மா இருக்கணும்? ஒரு ட்ரைபல் வந்துட்டு எவனுமே இந்தியன் சினிமாலே ட்ரைபல் 2 மணி நேரம் காட்டுற 2 மணி நேரம் நீ காட்டுற அளவுக்கு பெரிய இது யாரும் இல்ல. அப்படியே வந்துட்டு எடுத்தாலும் இந்த யாத்திசை ஞாபகம் சொல்ற யாத்திசை எல்லாம் சூப்பரா காட்டினான். ஆனா அதே மதியில இவனுங்க, புரியுதா? யாத்திசையே நல்லா எடுத்தா அதே மதிக்கல. அப்பயும் வந்துட்டு உஷாராயிட்டு படத்தை டிராப் பண்ணிட்டு விட்டு ஓடி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இல்ல ஒரு படம் எப்படி தர பண்ணிருக்கணும். கரண்ட் போர்ஷன் வந்துட்டு படம் ஒரு 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 மணி நேரம் கரண்ட் போர்ஷன் வச்சுட்டு, ஏன் 1 மணி நேரம் ஒரு ஒரு 125 கிட்ட வச்சுட்டு ட்ரைபல் போர்ஷன் வந்துட்டு ஒரு 40-50 நிமிஷம் இருக்கணும். இங்க வர்றா எனக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இருங்க கேக்குற கேள்வி நல்லா இருக்குது. இல்ல பிரான்சிஸை வச்சு ஒன்றரை மணி நேரம் ஓட்ட முடியாது. ஆனா கரண்ட் போர்ஷன் வந்துட்டு நல்லா பண்ணிருக்கணும், புரியுதா? நல்லா பண்ணிருக்கணும். ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது பாத்தீங்கன்னா இதே அப்பாக்லிப்ட் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஜனங்களை வந்து புடிச்சிட்டு போயிட்டு இன்னொரு குரூப் புடிச்சிட்டு போயிட்டு அங்க நரபலி கொடுப்பாங்கல்ல, அது இதுவா இருக்கட்டும், இன்னும் நான் தப்பிச்சு வர்றதுவா இருக்கட்டும், உங்களுக்கு உண்மையாலுமே அது அது ஹாலிவுட்ல அந்த மாதிரி வந்துச்சுன்னு நம்ம ஊர்ல அது செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஆனா அது வந்து நம்ம ஊர்ல அது எடுத்திருந்தா ஒரு வித்தியாசமா வச்சு இருந்திருக்கும். ஓகேவா? இவங்க வந்து தனித்தனி குரூப்ன்றாங்க. இப்ப வரைக்கும் பார்த்தா அது எப்படி, நான் இன்னும் படம் பார்க்கல. ஓகேவா? நான் இல்லடா சொல்றது முழுசா கேள்வி ஃபர்ஸ்ட். அதாவது நான் ட்ரெய்லரை பார்த்தேன், எனக்கு ட்ரெய்லரே பிடிச்சிருச்சு. ஓகேவா? இது வந்து இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா இது சண்டை போட போறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவங்க பாஸ்ட் லைஃபுக்கு வந்து இவங்க போறதுக்கு வந்து சம் ரீசன் இருக்கு. ஓகேவா? சம்திங் வந்து பாத்தீங்கன்னா அது டைம் டிராவலா போக போறாங்களா, இல்ல ஸ்டோரி நரேஷனா போக போறாங்களா? ஆனா கரண்ட்ல இருக்கவங்களுக்கும் அந்த கரண்ட் போர்ஷனுக்கும் இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சம்திங் ஏதோ ரிலேட்டபிள் தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் அது எப்படி என்கேஜ் பண்ண போறாங்க, ஜனங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல கிளிக் ஆயிடும். ஓகேவா? சோ நான் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இதே நான் பெஞ்ச் மார்க் வச்சுதான் வந்து அப்பா கிளிக் தான். ஏன்னா அதுல சொல்றது கேள்டா ஃபர்ஸ்ட். என்னடா நீ, அதாவது பார்த்தனியா அவன் வில்லன் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட பத்தியா அந்த இவன் வந்து பாத்தீங்கன்னா அது காலையில ஓட ஆரம்பிச்சு அது பொழுது போயிடுண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஓகேவா? அது அது செம்மையா இருக்கும். அதுவும் இல்லாத பாத்தீங்கன்னா அதுல வந்து இடையில வந்து அந்த விஷ தவக்கலையா இருக்கட்டும், அதெல்லாம் வச்சு அந்த முள்ளெல்லாம் வச்சு குத்துறதா இருக்கட்டும், இடையில அவனுக்கு செத்தா கூட சொல்றது கேள்டா, அவனுக்கு இடையில வந்து செத்தா கூட பாத்தீங்கன்னா அவனோட டார்கெட் வந்து அவனை புடிச்சிட்டு வர்ற அந்த இதுதான் இருக்கும். இதெல்லாம் தாண்டி பார்த்தோன்னீங்க அந்த இதுக்கு பேர் என்னது, வேற ஏதோ வேலை பாயிண்ட் சொல்லுவாங்க. ஏன்டா நீ அலெக்ஸ் ஏதாவது புரியல, ஏதாவது சரி ஓகே, ஏதாவது குறுக்கால வந்துட்டே இருப்பியடா. இல்ல அப்போகலிப்ட் பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். அதான் நீங்க ஒரு பாயிண்டால எதுவும் ஆயிட போறது இல்ல. ஆனா நீங்க இல்லடா அந்த படம் எந்த அளவுக்கு இதுன்னா வெற்றிமாறன் இருக்கான்ல, அதுல இருந்து ஒரு சீனை சுட்டு அப்படியே வச்சிருந்தான். ஓகேவா? அது அவன் தெரிஞ்சு கூட சுட்டுக்க மாட்டான், புரியுதா? ஆனா பாத்தீங்கன்னா அதுல இன்ஸ்பயர் அதுக்கு இல்லடா, அது வந்து பாத்தீங்கன்னா அவன் மைண்டாவே பாத்தீங்கன்னா இது வந்திருக்கலாம். ஓகேவா? அவனுக்கு வந்து பார்த்தோன்றதே தெரியாம கூட வந்திருக்கலாம். அந்த மாதிரிதான் நமக்கு சில என்ன சொல்றது, நமக்கு வந்து மியூசிக்கா சில விஷயம் தோணும், இந்த டோன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பாட்டா கேட்டிருப்போம். ஓகேவா? அப்படிதான் நிறைய மியூசிக் டைரக்டர் வந்து காப்பியாவே வருது. என்ன மேட்டர்னா, சோ இங்க வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்துதான் இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து படமே எடுக்கிறாங்க. நம்ம ஊர்ல சக்சஸ்ஃபுல் டைரக்டரும் இது பண்றாங்க இல்லையா? சோ இந்த படத்தையே பார்த்தோன்னா அது நல்லா கொண்டு வந்துட்டுனா நல்லா கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அது வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தை சிவா மாதிரி ஒரு ஆளை வந்து நம்மளுக்கு வந்து அது தப்புதான். இல்ல ப்ரோ, இப்ப இல்ல அப்போகலிப்ட பத்தி நீங்க இவ்வளவு பேசுனீங்களே, ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரோ. அதாவது அப்போகலிப்டோக்கும் கங்கோ கம்பேரே பண்ணக்கூடாது, புரியுதா? அது டைமண்ட், இது மாட்டுசாணி, அது கம்பேரே பண்ணக்கூடாது. ஆனா இது ஒரே ஒரு லென்த் என்னன்னா, அந்த படத்துல நீங்க இவ்வளவு சீன் சொன்னீங்க, ஒரு சீன் சொல்லவே இல்லை கடைசி வரையும். நான் அதான் சொன்னேன். அது வர இல்ல அந்த படத்துல இவன் ஒய்ஃப் வந்துட்டு பிரெக்னண்டா இருக்கும், ஞாபகம்? இவன் ஒய்ஃப் வந்துட்டு ஒரு புலியில வந்துட்டு இருக்கும். அதான் இன்னொன்னு, இந்த பையனும் அதான் ஹீரோவுடைய குழந்தையும் அவன் பொண்டாட்டியும் அதான் புள்ள தச்சா இருக்கிறவன் பொண்டாட்டியும் விழுந்துரும். அந்த தண்ணி ரொம்பிட்டே இருக்கும், புரியுதா? கடைசி அது பாக்குற நம்மளுக்கே வந்துட்டு ஹீரோ வந்து காப்பாற்ற மாட்டான் அந்த ஃபீல் இருக்கும், புரியுதா? அடிக்கடி காட்டுவான், அது ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இந்த ஆனா கங்கு அப்படி தருவான் ப்ரோ, இவனை கொல்றதுக்கு இத்தனை பேர் இருக்கானுங்க, இது பண்றானுங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லுவானுங்க.
அதான் இவனை வந்துட்டு நான் காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு நான் சொரணையா இருக்காது ஆனஸ்டா சொல்றேன், நான் யாருமே இன்னும் படம் பார்க்கல. அந்த சாங் ஒண்ணு வருது பாத்தியா, அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி பாத்தீங்கன்னா, இது பண்ற மாதிரி கோச்சிங் கொடுக்குற மாதிரி. மன்னிப்பு ட்ரைனிங்காங்க இல்லடா போங்க. எனக்கு தெரியலடா, அது நான் இன்னும் பாக்குறதா, புரியுதா? சோ அந்த அந்த இல்ல அது சொல்லுங்க, அது ஏதாவது மயிர் மாதிரி தான் நல்லா இருக்கும். இருந்துச்சுடா, எனக்கு சீரியஸா அது பிடிச்சிருந்துச்சு. மச்சான் சாம இந்த ஆளு படமா பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து பிடிக்காம இருக்கலாம். என்ன மேட்ச் என்ன ஏதுன்னு படத்தையே பார்க்காம அந்த ட்ரைனிங் சீன் நல்லா இல்ல அலெக்ஸ், நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு முடிவோட அடிக்கும் போது அது வேணாம். இல்ல வேணாங்க, நாங்க படத்துல தியேட்டர் தாங்க பார்த்தோம், வேணாங்க. ட்ரைனிங் சீனு மண் வீதியில என்னடா திரும்புது. விக்னேஸ்வர யார் தெரியுமா, சிறியவனு சொல்லலாம், எனக்கு அசியமா இருக்குண்ணா. நல்லா இருக்குன்றீங்க விக்னேஸ்வர, அந்த சிங்கம் 2ல வருவேன் சிரிக்கிற நீ முடியல. ட்ரைனிங் பீரியட்னு சொல்லிட்டீங்க. அந்த படத்துல படமா பார்க்கும்போது இல்ல கரெக்டுங்க, அந்த படமா பார்க்கும்போது அந்த சீன் தான் இல்ல ஒரு கருங்காடு கூட்டுன்னு போய் இதை பண்ணும் போதே அது சிரிப்பா இருக்கும். இதுல இவன் பையன் வந்துட்டு ஒரு மாதிரிங்க, விவேகம் இது எல்லாம் கலந்தெல்லாம் பண்ணிருப்பான். விவேகம் காடு மாதிரி இருந்துச்சு பாட்டு. இல்ல அவளை பாதல ஒரு டைம்ல டென்ஷன் ஆயிருப்பா, சூர்யா மேல பாவப்பட்டுருவான். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு கதைப்படியே நீங்களே ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, வந்து ஹீஸ் த சன் ஆஃப் எப்படி சொல்ற ஒரு இன்னொரு பர்டிகுலர் லீடர். சோ நீங்க நார்மலா பழங்குடியின இனத்தை இந்த மாதிரி நிறைய அப்புகள் கூட்டா இந்த மாதிரி எந்த ஒரு சீரியஸ் எடுத்து பாத்துக்கிட்டாலும் சரி, சின்ன வயசுல இருந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மூளை அது என்ன 300 பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா, அது சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவனை இது காட்டுல விட்டுருவாங்க, அதுல இருந்து சர்வேல ஆயிதான் அவங்க எல்லாம் வரணும் இது பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு அது வந்து அவனை வந்து ஒரு இதுவா ஏத்துக்குவாங்க, போர் வீரன். இல்லைங்க இல்ல நீங்க வைக்கிங் எடுத்துக்கோங்க, இல்ல நீங்க எந்த இனத்தை எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சில மரபுகள் முறைகள் இருக்கு, ஓகேங்களா? சோ அது வந்து அது அதெல்லாம் அந்த கதை அந்த வாழ்வியலோட பார்த்தா அது நல்லா இருக்குங்க. அது எடுக்கிறது இல்ல இத வந்து அத முத கொண்டு சொதப்பவும் டென்ஷன் ஆயிட்டானோ. ஐ மீன் இல்ல நரோட்டோ கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், என்ன தெரியுமா நரோட்டோ, இது எப்படி தெரியுமா ஆயிப்போச்சு, பிட்சா செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த காக்கா முட்டாய வந்து தோசையில வந்து அந்த தக்காளி கட் பண்ணி போட்டு வச்சு அந்த மாதிரிதான் ஆயிப்போச்சு இது. அந்த பசங்க சாப்பிட்டு சொல்லுவேன், ஆயா கொடுத்த இது தோசையே பரவாயில்லடா ப்ரோ. இந்த மன்னிப்பு சாங் எனக்கு அப்போ புரியல ப்ரோ, இப்பதான் எனக்கு புரியுது. நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. இல்ல ஒரே நிமிஷம் பிகே ப்ரோ, எனக்கு சாங்கா கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருக்குங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days கழிச்சு நான் படத்துக்கு போவேன், ஓகேங்களா? போயிட்டு வந்து நான் எனக்கு ஒப்பீனியன் நான் சொல்றேன். இல்ல விக்னேஷ் ப்ரோ, இல்ல உண்மையா ப்ரோ, எனக்கு இங்க பாருங்க, இந்த அலெக்ஸ், இந்த ஷாம், நரோட்டோ எல்லாம் பார்க்கவே மாட்டோம், புரியுதுங்களா? எனக்கு பிடிச்சிருக்கா, நான் பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். இதே ஓப்பனாவே சொல்லிடுறேன், இதே கஸ்டடி எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஆமா பிடிச்சிருந்துச்சு. இதே எனக்கு ஏஆர் பிடிக்கல. இல்லடா படமே பார்க்காத பேசக்கூடாது அலெக்ஸ், இதெல்லாம் கேவலமா இருக்குடா. இங்க பாருங்க சொல்றது கேள்டா, இதே ஏஆரம் பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஓகேவா? அந்த ஹீரோயினுக்காகலாம் என்னால முட்டு கொடுக்க முடியாது. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல, புரியுதா? இல்லடா இப்ப நம்ம பசங்களே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, நம்ம இது கொடுந்தா என்ன சொல்றது, பீஸ்ட் கொடுந்தா பிடிக்கலன்னு. ஆனா அந்த டே 1 தான் பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து அதை வச்சுதான் முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க, புரியுது அந்த கான்செப்ட்? தமிழ்நாடு டே 1 வந்து பீஸ்ட் தான் சொல்றேன் நானு. இப்ப வந்து எப்படி பார்த்தாலும் அது நம்ம படம் தானே, அது நமக்கு பிடிக்காத படத்தை கூட ஆப்போசிட்ல அவனாலே அடிக்க முடியல. சோ அந்த மாதிரிதான் பிடிக்கலன்னா கூட பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து ஒரு 3D மூவியா ஒரு 100 கோடி அடிச்சு நிக்குது. 100 கோடி நீ விட மாட்டியானா? இல்லப்பா சரி ஸ்ரீனில சாங் கேட்டீங்களா? சொல்லு ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. வாரிசு, பீஸ்ட், லியோ உங்களுக்கு உண்மையாலுமே வாரிசு எல்லாம் பிடிச்சிருந்துச்சா? ஆக்டிங் எல்லாம்
புரியுது ப்ரோ. அது மைண்ட் செட் தான். ஏன் ப்ரோ உங்களுக்கு இவளே இந்த சிலிங்கி நடிக்கிறதெல்லாம் அவனுக்கு பிடிக்குதா ப்ரோ? ஆனஸ்டா சொல்லு ப்ரோ. சும்மா நீ இல்ல ப்ரோ விஜய் பண்ற காமெடி எல்லாம் இல்ல நான் ஆனஸ்டாவே சொல்றேன் ப்ரோ. விஜய் ஃபேன் மைண்ட் செட் எல்லாம் தாண்டியே சொல்றேன். எனக்கு புலி பிடிக்காது, புரியுதா? பைரவாவது பாதிதான், பாதி பாகலாம் பாதி பாகலான்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். வாரிசுல அப்படின்னா இததான் எடுக்க போறான்னு எங்களுக்கே தெரியும். இத உண்மையில பச்சையா சொல்றேன், இததான் எடுக்க போறான்னு தெரியும். அது தெரிஞ்சுதான் நாங்களே போய் பார்த்தோம். இல்லன்னா அந்த படத்தை இவங்களே இங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அணிலுங்களை மாதிரி ஒரு மோசமான பசங்க நீங்க பார்க்க முடியாது. இல்ல சத்தியமா இல்ல எலைட்லயும் மோசமானவனுங்க இவனுக்கு. ஏதாவது டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னா விஜய் படம் எல்லாம் பார்க்க மாட்டானுங்க. அவனுக்கு பாடி திட்டுன்னு இருப்பான தற்கொலை பசங்க. இவனுக்கிட்டே இந்த வாரிசு தச்சதுக்கு ஒரே காரணம் அந்த படத்துல இதுதான் இருக்கும், இந்த மசாலா படம் தான் தெரிஞ்சு பார்த்தோம். உண்மையில அந்த மாதிரிதான் இருந்தது. பெருசா எதுவும் இல்ல, புடிச்சிட்டு. ரெண்டாவது என்னன்னா நம்ம தெலுங்கு படம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் போய் பார்த்தோம். அது நல்லா இருந்துச்சு தெலுங்கு படம். நல்ல படம் தான். சரியா வாரிசுல என்ன வேற என்ன குறை நீங்க மத்த கம்பேர் பண்ணும் போது? துணிவுல குத்திட்டு இல்ல இப்ப சூர்யா ஃபேனா இல்ல ஒரு நிமிஷம் சூர்யா ஃபேனா புரியுது. இப்ப இல்ல சூர்யா ஃபேனா புரியுது. இல்ல இப்ப கேக்குறது இப்படிதான் தோணுது. கங்குவெல்லாம் இவ்வளவு உழைச்சிருக்கோம், இது பண்ணிருக்கோம். ஆனா ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியலா காமெடி பண்றதா வெறும் காமெடி படம் வாரிசு எப்படி ஓடிச்சு கூட எப்படி பிடிச்சதுன்னு தான் ஒண்ணுல ப்ரோ. இப்ப எப்படி தெரியுமா? இல்ல இப்ப வாரிசு வந்துட்டு எடுத்திருக்காங்க, யாரும் பெருசா இந்த வாரிசு வந்துட்டு யாரும் பெருசா ட்ரோல் இதெல்லாம் பண்ணல. ஆனா பீஸ்ட் பண்ணாங்க. இதே டெம்ப்ளேட்ல தான் அல்லா வைகுண்டபுரம் வந்துச்சு, அது எல்லாரும் பிடிச்சிருக்கு. இல்ல நிறைய படம் தான்டா. ஆனா இந்த படம் எப்படி தெரியுமா? யோலியா ஒரு சுந்தர்சி எடுத்த மாதிரிதான் வாரிசு, புரியுதா? அதான் எல்லாருக்கும் தெரியும் இந்த படம் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இருந்தது. அதான் அதே மாதிரிதான் இருந்தது. இன்னொன்னு அந்த படத்தை கையில ஏஆர் முருகதாஸோ இல்ல வந்து நீங்க நீங்க கேக்குறது ஓகே. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல இதுல வாரிசுல பெரிய விஷயம் எது தெரியுமா? இந்த இன்ட்ரல் சீனு, 3 பாட்டு, செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த எஸ்ஜே சூர்யா கேமியோ, அதுக்கப்புறம் வர்ற பாட்டு, இந்த தீ தளபதி, இதான் அவன் எங்கேஜா கொண்டு போயிட்டான். எல்லாரும் இது வெளியே கிளைமேக்ஸ் பார்த்தா இல்ல ரீசெண்டா அதுல ஜிமிக்கி கமல் பெஸ்ட் சாங். இல்ல இதுல ஒரு சீன் மலையாள பாட்ட சொல்றான் மச்சான். மேல என்னது பெருசா கரெக்டா பண்ணிட்டு ஆனா இல்ல நவீன் நினைப்பான் இப்பதான் முட்டு குத்தேன், இப்பதான் பிடிக்கலன்னு சொன்னேன், இப்பதான் வந்துட்டு முட்டு கொடுத்தேன். அதே மாதிரிதான் நடிச்சு அங்க 100 கோடி ராசியான பொண்ணு. அதனாலதான் கஷ்டம். இல்ல தோனியாவே இருந்தாலும் சச்சினாவே இருந்தாலும் கபில் தேவாவே இருந்தாலும் எல்லா பாலுக்குமே சிக்ஸ் அடிக்க முடியாது, புரியுதா? நீங்க ஒரு பால் சிங்கிள்ஸும் விழதான் செய்யும் அந்த மாதிரி மூவி. இல்ல ப்ரோ இப்ப இவர் சூர்யா கேட்டார்ல, விஸ்வாசமே வந்துட்டு பிடிக்காது எனக்கு, புரியுதா? எனக்கும் பிடிக்காது. இல்லையா வாரிசு வந்துட்டு அஜித் ஃபேனுக்கு. ஆனா இந்த படம் எல்லாம் வந்துட்டு பார்த்தா அந்த ஃபேன் பேஸுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ஹீரோ வந்துட்டு ஓகே அதெல்லாம் ஏத்துப்பானுங்க, அந்த மாதிரிதான் ஒரு மைண்ட் செட். ஆனா எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரினா ஒரு ஆக்ஷன் படம் வேணும். ஆனா இதுல எனக்கு கேட்டா நீங்க நினைக்கிற மாதிரி ஆக்ஷன் இல்ல. ஆனா ப்ரோ இல்ல உண்மையிலே சொல்றேன், அது விஷால் படம் ஆக்ஷன் இல்ல, அத ஒரு சில ஆல்டர்னேட் பண்ணாலே இந்த படம் நல்லா வந்துருக்கும் ப்ரோ. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? என்னடா ஒரு ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி எங்க பைக்லாம் பரப்போட சொல்லுங்க. ஏதோ சேனல் கீழையா இல்ல விஜய் ஏதோ சூப்பர்ல ஏதோ போட்டு ஓடிட்டு இருக்கு, ஓகேவா? ஆனா என்னாச்சு, அதுல ஒரு வில்லி ஒண்ணு வரும் பாத்தியா, ஒரு நெகட்டிவ் லேடி ஒண்ணு, அந்த கொலை பொண்ணுங்க பத்தியா வந்து பேடி கலர் அந்த லேடி. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த டேங்க் டாப், அதாவது பாத்தீங்கன்னா ஸ்லீவ்லெஸ் மாதிரி பாத்தீங்கன்னா போட்டுட்டு சண்டை போடுவீங்க. அது இப்படி கீழே விழுந்த உடனே பாத்தீங்கன்னா கிளீவேஜ் தெரியுதுன்னு சொல்லிட்டு பிளர் பண்ணிட்டானுங்க, ஓகேவா? லைட்டா தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஆனா தமன்னா உட்காந்து இருக்குடா, இல்ல தமன்னா மட்டும் நான் தக்காளி சட்டை
இல்ல இல்ல நான் அந்த படத்தோட லைன் ஓகேன்னு சொல்லி இந்த ஆளு அவன் தமிழ்னா எப்படி உட்கார்றது பாருங்க அப்படின்றாரு. இத்தா தண்டி என்னது என்னது பூண்டு தொங்கி பாத்தியா இல்ல ப்ரோ இப்ப இல்ல தமிழ்நாட்டுல சிஎம் உடைய அதான் சிஎம் செத்துறாரு, அதான் அவன் பையன் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண போய் பிடிக்கிறான், அது பெரிய தீவிரவாதின்றது ஓகே தான். படத்துலதாங்க படத்துலதான் ஆக்ஷன் படம் தான். ஆக்ஷன் படம் தான், படம் பேர் கூட படம் பேர் ஆக்ஷன் தான்டா எனக்கு. ஆனா இன்னொன்னு இப்ப சூர்யா ஃபேன் கேட்டார்ல, உண்மையிலே அவர் எத்தனை யாரா இருந்தாலும் நம்மளும் இதான் கேட்போம். ஏன் தெரியுமா, நம்ம 2.5 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டு எடுத்து படத்தை ஃபிளாப் ஆகி விட்டு வேடி பாருங்க, நீ காமெடி பண்ணா கூட படம் ஓடுதுரா எரிச்ச மாதிரி அந்த மாதிரிதான் இருக்குது. விஜய் வந்துட்டு காமெடி பண்ணா கூட படம் ஓடுதுரா, ஏன்டா எரிச்சுதா அப்படி அந்த மாதிரிதான் இருக்குது. உண்மைதான். இது நம்மளே இருந்தாலும் அதான் கேட்போம், புரியுதா? காமெடி பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம், ஆனா ஜனங்க மனசு எல்லாமே ஆட்ட நாயகன் அந்த மாதிரி தான். அந்த டைலாக் தான் இல்ல வாரிசுல 6 பாட்டு கரெக்டா டான்ஸ் பிக்ஸ் பண்ணியாச்சு, 2 மாசம் சீனு, அவ்வளவுதான். இதை வச்சே படத்தை ஓட்டியாதான் உண்மையிலே அதான் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா என்ன தெரியுமா, ஒரு படம் நடிக்கும் போதே பாத்தீங்கன்னா அது ஹீரோக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு டைரக்டருக்கும் ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா இந்த கதை இப்படிதான் போகுது, நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கேன், நம்ம நினைச்ச மாதிரி வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகேவா? அதனால தான் அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது நடிக்கவே இது இல்லை நீங்க. ஸோ இதுல என்ன மேட்டர்னா இவங்களுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒண்ணு நம்பி டிலே பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ வந்து இந்த படம் வந்துச்சு, பீஸ்ட் வந்துச்சு. ஓகே, பீஸ்ட் நடிக்கும் போது அவர் கொடுத்த இன்டர்வியூலயே அவருக்கு தெரியும். ஓகேவா? இன்னொன்னு அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பெருசா ஆடியோலாம் சேர்க்கல, நிறைய பொலிட்டிக்கல் இஷ்யூ அதெல்லாம் தாண்டி அது என்ன சொன்னாங்க, என்ன இது பண்ணாங்க, சரி ஓகே படம் நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு, வரல, இந்த இதை வந்து சட்டு பொண்ணு ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் போயிடுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பண்ணாதான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன தெரியுமா, தளபதியை பொறுத்தளவு இப்போ ஒரு படம் சரிக்கிட்டு போதுன்னீங்க, உடனே அடுத்த படம் வந்து ஹிட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. புரியுதா? ஸோ இல்ல ப்ரோ இப்ப ஒரு இல்லடா விவேகம் வந்து இல்ல இதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். விவேகம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த விசுவாசம் வர்றதுக்கே பார்த்தா லாங் கேப் ஆச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாத்தே வந்து இவருக்கு வந்து ரஜினிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயிலர் வர்றதுக்கு வந்து பெரிய கேப் இருந்துச்சு பாத்தியா. சோ இந்த ஒரு ஃபிளாப் கொடுத்த ஒரு விஜய் இல்ல ப்ரோ எப்பவும் ஒரு ஓடுற குதிரை மாதிரி விஜய் தான் ஓடிட்டே இருக்காரு. இல்லடா சருக்குன்றது எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஒரு படம் சரி வரலையா சட்டு போட்டுன்னு அடுத்த ஹிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? இந்த கரையை மாதிரி அடுத்த ஒரு இதை கொடுத்துட்டு போயிட்டு கரெக்ட். எனக்கு என்னன்னா 2017 வந்துட்டு பொங்கல்ல வந்துட்டு பைரவ் வந்தது. எனக்கு பைரவ் பார்க்கும்போது பார்த்தா படம் ஓகே, ஒரு டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? சுமாரா இருக்குது. ஆனா இன்ட்ரோல் சீன்லாம் விஜய் அந்த அந்த மாசம் சூப்பரா இது ஃபிளா என்னன்னா இது கீர்த்தி சுரேஷோட இது வந்து ரொம்ப நேரம் படத்துல 1/2 மணி நேரம் இல்ல 40 நிமிஷம் விஜய் வர மாட்டார் படத்துல. அதான் போயிட்டு இருக்கு. கீர்த்தி சுரேஷ் கிருத்திக் சுரேஷ் பண்ணிக்கிறேன். படத்தெல்லாம் எங்கால நடிக்காது. சோ அதான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இல்ல இல்ல இப்ப எனக்கு பைரவ் எல்லாருக்கும் தெரியும், நான் பாத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதே வருஷம் இருங்க அதே வருஷத்து எண்டுல பார்த்தா மெர்சல் வருது தீபாவளிக்கு. ஏக போகம், புரியுதா? ஏக போகம் தாண்டி இதெல்லாம் உச்சபட்ச இது. ஆனா இதுல நடுவுல என்ன தரமாச்சு சாம, விவேகம் ஒண்ணு விட்டான்டா. விவேகம் விட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா பைரவம் மேலும் ஆயிடுச்சு. பரவாயில்ல பைரவ் பரவாயில்ல. எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு கிட்ட நான் பைரவ் பார்த்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட ஸ்பாரிங் போட்டு 40 நிமிஷம் தவிர மத்த எல்லாமே செமையா இருக்கும்டா படம். அது அதான் சொல்றது கேளு, எல்லாமே தெரியா இருக்கும். 40 நிமிஷம் சொல்றத கேளுடா. இல்ல ஃப்ரெண்டு கிட்ட அப்ப ஸ்வேரிங் போடுவோம்லதான் அந்த ஸ்கூல் வெர்ஷன். அதான் டே இன்ட்ரோல் சீன் நல்லா இருக்குதுடா. கூட அந்த விஜய் புல்லட் எடுப்பாரு காஃபி ஷாப்ல, ஏன் புல்லட் என்கிட்ட இருக்கணும், அந்த சீன்லாம் நல்லா இருக்குதுன்னு முட்டு குத்துனுக்குறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓர பேசினுப்பா, நடா மயிறு போடா நான் வருது பேர் விவேகம் அவனை தூக்கி போட்டு எல்லாம் செதற விடுறான் பாரு, அப்படிதான் பேசுவான் அவன். அவன் பேசுற டோன் இப்படிதான் இருக்கும், விவேகம் வருது பேருமா நான் விஜய். ஆனா விஜய் கேரியர் க்ளோஸ்ன்ற மாதிரி தான் அவன் பண்ணிருப்பான். அவன் பாட்டுக்கு நான் என்ன பண்றேன் பாரு, நான் அந்த மாதிரிதான் பண்ணுவான். நான் வெயிட் பண்ணி பார்த்திருந்தேன். என்ன சொல்ற, ரிலீஸ் ஆன மறுநாள் ஆள் ஆப்சன்ட், ஆளு காணும்.
ரிலீஸ் அன்னைக்கு கூட ஸ்கூலுக்கு வந்தான். எனக்கு தெரியல. ஆனா அடுத்த மறுநாள் வந்தான். மறுநாள்லாம் வந்து திட்டு வாங்கியிருந்தான். ஆனா எதுக்கு லீவ் போட்டான்னு தெரியல. வந்து திட்டு வாங்கியிருந்தான். அதான் என்ன சார் இதுன்னு. சரியான இது. ஒரு டவுட், விவேகம் யாராவது தேட்டர் பார்த்து? நான் பார்த்தேன்டா, அதான் சொன்னேனே. விதி வலியது இல்லடா, அதுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா உலகமே ஒண்ணு தோத்துட்டேன்னு சொன்னாரு. முன்னாடி இல்ல நீங்க ஒரு நிமிஷம் ப்ரோ சொல்லிக்கிறேன், அப்புறம் சொல்லுங்க. நீங்க என்ன எது வேணா நம்பலாம், ஆனா இது அதான் ஒண்ணு மட்டும் நம்பலாம், எது வேணா நம்பாம இருக்கலாம். அஜித் படத்துக்கு நான் தெரியும் வாழ்க்கையில வாசு அதான் தேட்டர் வாசப்படி மெச்சதே கிடையாது. எனக்கு புரியவே முடியாது. போனதே கிடையாது. எல்லா படமும் பரமசிவம் வந்து வில்லன் படமா இருக்கட்டும், மங்காத்தா வந்து ஒரு இல்ல பில்லா ஏகனு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் அது என்னது அசல் தானே அது. இல்ல அந்த டைம்ல நயன்தாரா நல்லா இருக்கும். இல்ல அந்த டைம்ல நயன்தாரா நல்லா இருக்கும். இப்ப கிளவி என்ன பாரு அடிக்கிறீங்க. ஏகன் டைம்ல அவன் நல்லா இருப்பா, அதனால போய் பெட்டிஷன் பாத்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இல்ல, அவங்க டீச் தான். இந்த ஒரு கணக்கு டீச்சர் அவங்க சொல்லவே இல்லை. அந்த டைலாக் கரெக்டா ஏகன் படத்துலதான் இவங்க கணக்கு டீச்சர் அவங்க பாத்துருவாரு. இந்த மாதிரி டீச்சர் நம்ம கிட்ட இல்ல. இல்ல இன்னைக்கு பாட்டு வந்ததுக்கு இதுதான் மிச்சம் இல்ல. அது என்ன சாங்க கிசாக்கா, அது என்ன கசக்கியா அந்த பாட்டையே மறக்கச்சிடாதீங்கடா. அது தளபதி மூவி இந்த இது என்னது திருமலை படத்துல ஒரு டைலாக் ஒண்ணு வரும். அது என்னது அவர் வந்து லிப்ட் கொடுக்க சொன்னதுக்கு வந்து ஆந்திராவோட திருப்பதியில போய் இறக்கி விட்டு வந்துருவாரு. ஓகேவா? அப்ப வந்து திருப்பதி வந்ததுக்கு இதான் மிச்சம் சொல்ற லட்டு எடுத்துன்னு வருவாரு பத்தியா. அந்த மாதிரிதான் இன்னைக்கு பாட்டு வந்ததுக்கு இன்னைக்கு இதான் மிச்சம். இல்ல ஒரு அது இருக்கட்டும். ஆனா பாட்டு இல்லப்பா இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாங் வர்றதுக்கு முன்னாடி அந்த இதை வந்து நான் பாராட்டிட்டு இருந்தேன். ஓகேவா? சாங் வந்ததுக்கு அப்புறம் எனக்கே பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சரியா எனக்கு ஹிந்தியில நல்லா இருந்துச்சு, தமிழ்ல அது அளவுக்கு டைரக்ட் செட் ஆகலன்னு சொல்லிட்டேன். அதனால தெலுங்குல சூப்பரா இருக்கு. இதனால வந்து நீங்க அவனே சொல்றான், அவனே வந்து கேட்டாரு, அவனே அப்படி இல்லப்பா. இதனால பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்மோ ஆப்போசிட் காம்படிட்டர் அந்த இதுல நான் சொல்றேன் அப்பெல்லாம் நீங்க நினைச்சாரு சாங்காவே இல்ல அந்த காம்படிஷன் சொல்றாப்ல. இல்ல இந்த வடையில போட்டிகள் கேட்பானே ஏதோ காம்படிட்டரா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாளா கிருத்தி செட்டி? இல்ல புல்லட் ஸ்டெப் ஒண்ணு போதும். ஓகேவா? புல்லட்ட பத்தியில இல்ல உண்மையில அது நல்லாதான் ஆடுவான். நல்லா இருக்கும். இது வரைக்கும் எங்கால 95 கடை ஏன் 100 கடையை திறந்து வச்சிருக்கோம். ஓகேவா? அந்த ஒரு ஸ்டெப் போட்டு அண்ணாச்சி பல கடை திறந்த மாதிரி. ஆனா கடையை திறந்து உயிரை வாங்கி நெல்லூர்ல இருக்கிறது பாதி நாங்க திறந்து கிடந்தோம். அஜித் ஃபேன கூட இல்ல, அஜித் ஃபேன கூட நான் பல கோடி கொடுத்தேன்னு பஜனை பண்ணி பாத்துருக்கேன். ஆனா நீ அதை விட போட்டு பண்ற ப்ரோ. நெல்லூர்ல இருந்து ஹைதராபாத் இருக்கட்டும். ஏன் சொல்லுங்க சிட்டி டு செங்கல்பட்டு 3 நிமிஷத்துல வந்தேன். தாம்பரத்துல இருந்து பொலேரோ வண்டி அடையாறுல மயில ஒண்ணு ஓட்டு சொல்லுவோம் பாரு. கேட்டல ஏதோ இருக்குமே பார்த்தா சைடா ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு கண்ட விட்டு சிங்கம் இல்ல சிங்கம் அந்த 3 இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இவன் ஒருத்தன் யாரோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த இது அந்த மாத்திரைங்க அந்த மாஃபியா அந்த இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணுவீங்க. அந்த மெடிசன் ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாஃபியா பண்ணிட்டு இருப்பான். அவன் இது பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் இருக்கும். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் பேரு ஷெட்டியோ ரெட்டியோ அவன் பேரு. ஓகேவா? அவனுக்கு வந்து அரசு வாரண்ட் வாங்கிடுவாரு தெலுங்கானால. சரின்னு சொல்லிட்டு சரி ஓகே அரெஸ்ட் பண்ண போலான்னு சொல்லிட்டு எல்லாம் பரபரப்பா கிளம்புவாங்க. அங்க கார் எடுப்பாங்க, இங்க கார் எடுப்பாங்க, ரைடு போவாங்க, இது பண்ணுவாங்க. கடைசியா போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் ஒன்று வரும். இந்த மாதிரி வந்து இல்ல அவனை அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்களா. உடனேடா
போன் கால் வந்த உடனே பார்த்தா பிரிட்ஜ் மேல நீங்க நல்லா யோசிச்சு பாரு, நல்லா ஒரு 100 வர்ற வண்டி அப்படியே பிரேக் அடிப்பாங்க. எல்லாருமே புரியுது பஸ்ல பிரேக் அடிச்சு டக் 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 பரபரப்பா இருந்தாலும் நியாயம். ஹரி இல்ல ஹரி ஹீரோ அதெல்லாம் விட்டுரு ஓகேவா. ஆனா ஹரிலாம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னு ப்ரோ. இல்ல இல்ல உண்மையிலே பிடிக்கும் ப்ரோ. அவனை ஒரு டைம் பிடிச்சது. ஏன் பூஜை கூட நல்லாதான் ப்ரோ பண்ணான். அவன் என்னன்னே தெரியல. இல்ல ஒரு நிமிஷம் அவன் எப்ப தெரியுமா நான் இல்ல இருக்கு எப்போ அவன் டம்மிங் கன்ஃபார்ம் பண்ணனா சூர்யா கூட போகும்போது நான் கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஏன்னா சூர்யா எல்லா படத்துலயும் கத்திட்டே இருக்கும். அதனால விட்டுட்டேன். இல்ல ப்ரோ இருங்க, சாமி ஸ்கொயர் வரும்போது டவுட் வந்துருச்சு இது பைத்தியம் அப்படின்னு. ஆனா ரத்தனமும் ஒரு காவியம் தந்தான்டா. ஆளவராடே இவன் இதுக்கு மேல எந்த படம் எடுத்தாலும் போன பார்க்க கூடாது. அதான் ஹரி அப்பதான் ஃபீல் ஆன ரத்தனம் படம். இல்ல இன்ஸ்டால தான் ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு பார்த்தேன். சாரி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இந்த படம் கூட ஓகேவா இருக்கும். மச்சான் அர்ஜென்ட்டா கிளம்பி போடா, ரோட்ல பைக் பெட்ரோல் அது நிக்குதுன்னு காலு விஷாரு இப்படி போயிட்டு திரும்பி வந்து சாப்பாடை போட்டு கை கழுவுறதுக்கு சாப்பிட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம் எங்களை பார்த்தா ஆனா இல்ல ப்ரோ இது இருக்கட்டும். இப்ப இவனு சொல்ல வந்தேன் ஹரிதான் ப்ரோ. இல்ல ப்ரோ டே சாமி கோவில்லாம் நல்லா இருக்கும் பாத்துக்கியா. கோவில்லாம் சிம்புவுக்கு செம்மையா எடுத்திருப்பான். அவனே வந்து கொஞ்சம் நல்லா இதா காமிச்சிருப்பான். அவன் இந்த ரத்தனத்துக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்திருப்பான் யானைன்ட்டு, அது கூட ஓகேவா தான் இருக்கும். யானை பரவாயில்ல, அத மாதிரி பாத்தியா அது பரவாயில்ல. அதான் டவுட் வரல. அப்ப யானை வந்துட்டு நல்லாதான் இருந்தது. ரத்தனம் ஓகேன்னு பார்த்தா கொடியில இருக்கிற யானைக்கெல்லாம் முட்டுவிடு. இல்லங்க யானை நல்லாதான் இருந்துச்சு டிவில யானை ஓகே தான், ரொம்ப ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஆனா இல்ல ப்ரோ இல்லடா ஹரி சாரி சாம இதே யானை இல்ல சூரியன் நட்சத்திரம் தான் இருக்கும். ஹிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சண்டை போறதுக்கு போவார் வில்லன் கிட்ட ஓகேவா. வில்லன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இது மில்லுல வந்து நெல் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க. நெல்லை தாண்டி ஒரு போகணும், பட்டுன்னு செருப்பு கட்டி விட்டு நெல்லு மேல போகுது. அதாவது செருப்பு கூட நெல்லு மேல போட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிதானம், கோவத்திலையும் அந்த நிதானம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதாவது இப்ப நம்ம கோவத்துல செல்போனை தூக்கி அடிச்சாலும் பெட் மேல இருக்கும் பத்தியா பொறுமையா உயர மாதிரி. சோ அந்த மாதிரி யாராவது எங்க இருந்துடா புடிச்சு இருந்தாலும் இதெல்லாம் ரசிச்சு இது பேர் ரத்தனம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையில ரொம்ப பிடிக்கும். கேட்பாங்க என் பேர் கூட தெரியாதான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு இது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க.